பகல் நேரத்திலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. உங்களுக்கு முன்பாக இந்த நல்ல நாளில் என்னை பலப்படுத்தி இருக்க செய்திருக்கும் ராஜாவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த திருச்சபைகளுக்காக, திருச்சபையில் இந்த சபைகளின் ஸ்தாபகரை அவர்களுக்காக வந்திருக்கிற போதக பிதாக்கள் ஒவ்வொருவருக்குமாக நான் கர்த்தரை துதிக்கிறேன். போதகர்கள் ஒவ்வொருவருக்கும், தேவ ஜனங்கள், வாலிப பிள்ளைகள், உங்கள் எல்லோருக்கும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாலிபர் முகாமுக்காக ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வாலிப நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். வரப்போகிற எழுப்புதலுக்கு, தேசத்தின் மகிமையான மாற்றத்திற்கு தேவனால் முன்குறிக்கப்பட்ட அசாத்தியமான தலைமுறை நீங்கள் தான். அங்குடைய ஆமீன் சொல்றவங்கள ஆசீர்வதிங்க. ஆமீன் சொல்லலைன்னா 6 மாசத்துக்கு அப்படியே விட்டுருங்க. கூட மாட வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பொதுவாக நான் எல்லா மீட்டிங்லையுமே பிரசன்ட் பண்ணுறேன். போதவர்களுக்கு, குடும்பங்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு, வெளியில் சுவிசேஷ கூட்டம், அப்புறம் வாலிபர்களுக்கு. இதில் நான் ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரே ஒரு இடம் வாலிபர்கள் கூட்டத்தில் மட்டும்தான். என்ன அப்படின்னா, பேசிட்டு பார்ப்போம், பேசிடுவேன் நீ, அதுவும் எங்களுக்கு நாங்கள் ஆமீன் சொல்லிடுவோம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற ஒரே கூட்டம் வாலிபர் கூட்டம் தான். இதில் வேடிக்கை என்னன்னா, இந்த வயசானவங்களுக்கு பேசும்போது நம்மளை பெற்றவங்க அவங்களுக்கெல்லாம் பேசும்போது ஆமீன் வரும், இல்லையா வரும், தோத்திரம் வரும், சிரிச்சிட்டு இருப்பாங்க, சந்தோஷமாக வார்த்தையை கேட்பாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறது அவங்க தான். வீட்லேயும் வேலை செய்யணும், வெளியும் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், சமைக்கணும், துணிமணிகளை துவைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். இல்லை பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு செலவு காசு கொடுக்கணும், அவங்களுக்காக கடனை வாங்கணும், வாங்கின கடனை அடைக்கணும். இதுக்கு தின்ன தட்டை கூட கழுவி வைக்காது. நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அதையும் அவங்க தான் கழுவணும். இப்படி அம்பிட்டு வேலையும் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்த அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, ஆமீன் சொல்லுவாங்க, அல்ல சொல்லுவாங்க, உற்சாகமா இருப்பாங்க. அம்பிட்டு வேலையும் 6 நாளும் செஞ்சுட்டு ஆலயத்தில் வந்து அவ்வளோ உற்சாகமா இருப்பாங்க. இது ஒரு வேலையும் செய்யாது. திரும்பவும் சொல்றேன், உங்களை சொல்லலை, இது ஒரு வேலையும் செய்யாது. அதான் அப்பதே சொன்னேன், சாப்பிட்ற தட்டை கூட கழுவி வைக்காது. நீங்க வேற குளிக்க கூட மாட்டாங்க நிறைய பேர். பெற்றோருக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா உருன்னு மூக்க 3 கிலோ வீங்க வச்சுக்கிட்டு ஒரு சைஸா உட்கார்ந்து இருப்பாங்க. அதுதான் புரிஞ்சுக்கவே முடியாது. அவ்வளோ பிரயாசப்படுற பெரியவர்களுக்கு இருக்கிற உற்சாகம் ஒரு பிரயாசமும் படாத இவர்களுக்கு என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது இல்லை. ஆனாலும் சில நல்ல பிள்ளைங்க இருக்காங்க, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க ஒருவேளை வேர்ட் ஆஃப் காட் சர்ச்சஸ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, ஆமீன் சொல்லுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க. உலகத்தில் சொல்லுவான், மொச பிடிக்கிற நாய் எல்லாத்தையா தோற்றம். அது முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருமா இது முயலை பிடிக்குமா பிடிக்காதான்னு. அதனால
நம்மளை பார்த்தாலே தெரியும் நம்ம கர்த்தர் பிள்ளைகளா இல்லையான்னு. நீங்க கடைசி வரைக்கும் உற்சாகமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னை அன்போடு அழைத்த பாசுமார்களுக்காக நன்றி. தம்பி பாசு மனோஜ் அவர்களுக்காக நன்றி. தோதரம் என்னை அறிமுகம் செய்த அருமை பாசுக்காக நன்றி. அவர்களோடு சேர்ந்து இது முடிஞ்சா உங்களை தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சோதரம் என்னை பார்த்தால் தான் யோகம் வரும். சோதரம் இது ஒரு AK-47 மாதிரி போகிற இடமெல்லாம் முன்னாடி துப்பாக்கி மாதிரி நிப்பாட்டுவாங்க. இருந்துட்டு போட்டோம், வேற வழி இல்லை. சோதரம் நான் உங்களுக்கு பேசத்தான் வந்திருக்கிறேன். உங்களோடு கர்த்தர் பேசுவார். டி மைனர்மா சோதரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். அதை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போக போகிறோம். எனக்கு தாராளமாக டைம் கொடுத்துருக்காங்க. 2 மணிக்கு தான் நான் முடிப்பேன். முன்னக்கூட்டியே சொல்லிட்டேன். இடையில ஒரு சைஸா முறைக்கிறது தோற்றுறோம். இந்த சொல்லி இருக்கக்கூடாது. முறைச்சா நான் சுவிட்ச் ஆஃப் ஆவேன்னு நினைக்காதீங்க. என்கிட்ட இருக்கிற பலவீனத்தை சொல்லிடுவேன். முறைச்சா எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் பேசுவேன். அப்போ நான் சீக்கிரமாக முடிக்கணும்னா சந்தோஷமா இருந்தால் சீக்கிரம் முடிச்சிருவேன். முறைச்சா தான் எனக்கு வேகம் கூடும். தோதரம் அந்த நபருக்காகவே எக்ஸ்ட்ரா பேசுவேன். தோதரம் அதனால நீங்க நல்ல பிள்ளைங்க, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வின் தேவன், உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். பலவீனம் யாரும் என்னை சூழும் போது பலியாகி நீ போதுமே, பரிசுத்தம் நீ ஆவி வந்த பாவங்கள் பறந்தோடுமே. பலவீனம் யாரும் என்னை சூழும் போது பலியாகி நீ போதுமே, பரிசுத்தம் நீ பாவங்கள் பறந்தோடுமே. பரலோகி நான் சேர வழியானீரே ரட்சகா என் தேவா, என் ரட்சகா என் தேவா, ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வின் தேவன், உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். நிலம் தேடி அலைந்து நிழலாகி தேவா, நிலம் உம்மை நான் பாடுவேன், நிலையில்லா வாழ்வில் நீதானே என்னை நிலையை கொள்ளும் நாதனே. நிலம் தேடி அலைந்து நிழலாகி தேவா, நிலம் உம்மை நான் பாடுவேன், நிலையில்லா வாழ்வில் நீதானே நிலையை கொள்ளும் நாதனே. நீரன்றி யாருண்டு நான் பாடி மகிழ என் ரட்சகா என் தேவா, என் ரட்சகா உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன்
போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா. உம்மை நேசிக்கிறேன் என் ரட்சகா என் தேவா. நிலம் தேடி அலைந்து விடலாமே தேவா. நிலம் உம்மை நான் பாடுவேன். சொல்ல சொல்ல நிலம் தேடி அலைந்து விடலாமே தேவா. நிலம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீரானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நிலம் தேடி அலைந்து விடலாமே உமாகாதியாடகரவனா. வாழ்வில் நீரானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நீரன்றி யாருக்கும் நான் பாடி மகிழ்வேன். என் ரட்சகா என் தேவா என் ரட்சகா. போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன். நீரே என் வாழ்வின் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என் வாழ்வின் தேவன். உம்மை ஆராதிப்பேன். சகல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 
கையை தட்டி அப்பா மத்தியில் இறங்கி இங்கே இருக்கலாம். அப்பா இங்கே இருக்கலாம். இயேசு இங்கே இருக்கலாம். தூதர்கள் நம் நடுவில் உலாவுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் அசைவாடுகிறார். எங்களோடு பேசு. இந்த சத்தம் உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கின்ற வார்த்தைகளை தடை பண்ண எத்தனைக்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்கிறோம். இந்த எல்லைகள் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தேவ தூதர்கள் இந்த எல்லைகளை ஆளுகை செய்வார்களா? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக. எங்க கூட பேசுனப்பா, பேசுனப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வாலிபர் முகாமுக்கான கருப்பொருள் என்ன? மாதிரியாக ஒரு மாதிரியாக அப்படி இல்லை, தோத்தான் மாதிரியாக தோத்தான். இன்னைக்கு வாலிபர்கள் ஒரு மாதிரியா இருக்காங்க. அதுலயும் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க ஒரு மாதிரியா இருக்காங்க. வேற 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 மாதிரியா இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, நீ எப்படி இரு? Be an example, be a model. ஒரு முன்மாதிரியாக இரு, மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இரு. உன்னை பார்க்கும்போது நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு தெரியணும், நீ ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைன்னு தெரியணும். நம்மளுடைய வார்த்தையினால ஒருத்தர் கற்றுக்கிறத விட நம்முடைய வாழ்க்கையினால ஒருத்தர் கற்றுக்கிறணும். அதுதான் பெருசு. நிறைய பேர் டீச் பண்ணுவாங்க, வார்த்தையில சொல்லுவாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில் நினைச்சது இருக்காது. அப்போ அது வேல்யூபிளாகவும் இருக்காது. ஆமா, அவர் பேசுவாரு, பேசுற மாதிரிலாம் அவர் இருக்க மாட்டார். அவர் சொல்லுவாரு, சொல்ற மாதிரிலாம் அவரு இருக்க மாட்டார். பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு எங்க அப்பா, ஆனா பொய்யாத்தான் பேசுவாரு. கோவப்படக்கூடாதுங்கும் எங்க அம்மா, ஆனா வள்ளு லொள்ளு சள்ளுன்னு எங்க அம்மா என்ன செய்யும்? உழுவும். ஜெபமானு சொல்லுவாரு எங்க அப்பா, அவரு ஒரு நாள் ஜெபிச்சு நான் பார்த்ததில்லை. பைபிள் படியும் எங்க அம்மா பைபிளை திறந்து நான் பார்த்தது. சண்டை போடாத அப்படின்னு எங்க ரெண்டு பேருக்கும் சொல்லுவாங்க. அக்கா தங்கச்சி ரெண்டும் சண்டை போடாத, அண்ணன் தம்பி ரெண்டும் சண்டை போடாத அப்படின்னு எங்களை பார்த்து சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்படி இருக்கு பாத்தியா? அப்போ என்னதான் அப்பா அம்மா சொன்னாலும், டீச் பண்ணாலும், கற்றுக் கொடுத்தாலும் அவங்கள ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அவங்க அந்த மாதிரி இல்லை. இப்படி பிரச்சனை நிறைய வீட்டில் இருக்கு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திற்கு வெளிச்சமா வச்சிருக்கிறார். மத்தேயுல 5:14 சொல்லுது, நீங்கள் உலகத்திற்கு. 13 சொல்லுது, நீங்கள் பூமிக்கு. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க. நம்மள இந்த
ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியா ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார், அழைச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு நோக்கம் இருக்கோ இல்லையோ, உங்களை அழைத்த ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எந்த பெற்றோருமே தன்னுடைய பிள்ளைகள் இன்னொருத்தரை பார்த்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட, என் பிள்ளை பார்த்து 10 பேர் படிக்கிற மாதிரி என் பிள்ளை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பெற்றோர்கள். பாரா, அந்த பிள்ளைக்கு இருக்குது ஒன்றும் இல்லையடா, அது எப்படி பேசுவாரு, அது எப்படி நடக்குதுவார், அது எப்படி அப்பா அம்மாவை கனப்படுத்துதுவார் அப்படின்னு மற்ற பிள்ளைகளை சில சமயம் உதாரணமா வச்சு நமக்கு சொல்லுவாங்க. அப்ப அந்த பிள்ளைய பெற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் பாரு. பாரு, என் பிள்ளைய அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணமா வச்சு சொல்றாங்க. வெரி குட். அந்த பெற்றோர் சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரி தான் நம்முடைய ஆண்டவரும் நம்மளை வச்சு அவர் நாம மகிமைப்படணும், அவர் சந்தோஷப்படணும். இருக்கிறீங்களா? பெற்றவர்களை சந்தோஷப்படுத்துற பிள்ளையா நம்ம இருக்கோமா, பெற்றவர்களை சங்கடப்படுத்துற பிள்ளையா நம்ம இருக்குமா? கூடுமான வரைக்கும் சங்கடம் தான் படுத்துறோம். ஆனா சந்தோஷப்படுத்தினா அது உங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கும் பாருங்க. நீ எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு முன்னாடி எங்க தலை குனியாம, நாங்க வெக்கப்படாம, நாங்க அவமானப்படாம நீ வாழ்ந்தீனாலே அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க. இருக்கீங்களா? நம்மளை படைச்ச ஆண்டவருக்கும் அப்படிதான். நம்ம மூலமா அவர் நாம மகிமைப்பட்டா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். பூமியில மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் அவருக்கு என்னவா மிகுந்த சந்தோஷம். அவன் பாவியா இருக்கிறத விட அவன் மனம் திரும்பினவனா இருக்கிறான்னா அவருக்கு சந்தோஷம். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே ஆண்டுடைய பிள்ளைங்க தான். அதை ஒத்துக்கிறீங்களா? அவங்க எந்த மதத்தை சேர்ந்திருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்திருந்தாலும், எந்த மொழி பேசினாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் சோதரன். ஐயா சாமியா இருந்தாலும் சரி சோதரன், அந்தோணி சாமியா இருந்தாலும் சரி, அப்துல் காதரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆனா அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது எப்ப ஆண்டவருக்கு சந்தோஷமா, அவன் பாவியா இருக்கும்போது சந்தோஷம் இல்ல, அவன் மனம் திரும்பி ஒரு வாழ்க்கை வாழ்றான் பாரு, அதுலதான் சந்தோஷம். உங்களை ஆண்டவர் சும்மா இந்த பூமியில படைக்கல, சும்மா உங்களை தெரிஞ்சுக்கவும் இல்லை, சும்மா இன்னைக்கு உங்களை கொண்டு வந்து இங்க வைக்கவும் இல்லை. உங்க எல்லார குறிச்சும் தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கு. Whether you have a vision or not about your life, உங்க வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு நோக்கம், தரிசனம், எதிர்பார்ப்பு, எதிர்கால திட்டம் இருக்கோ இல்லையோ, ஆனா உங்களை படைச்சவருக்கு உங்களை குறிச்சு மிகப்பெரிய திட்டம் இருக்கு. 10 ரூபா கொடுத்து ஒரு பேனா வாங்கினாலே நமக்கு அந்த பேனாவை குறித்து ஒரு திட்டம் இருக்குல்ல, ரொம்ப காலத்துக்கு நம்ம வச்சிருக்கணும், வாங்கணும்னா தூக்கி போடுறதுக்கா பேனா வாங்குறோம். பழசா இருந்தா கூட அது ஒரு டப்பால போட்டு வைக்கணும் தான் விரும்புகிறோம். அந்த பேனா தூக்கி போட மனசு வரும். இப்பதானே நீங்கெல்லாம் பேனா வச்சு எழுதுறீங்க. நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது ரீஃபில் பிடிச்சி எழுதியிருக்கேன். ரீஃபில் அந்த உள்ள இருக்கும்போது ரீஃபில் அதை பிடிச்சி எழுதி கையெல்லாம் வலிக்கும். கட்டுரை எழுதி 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 சில சமயம் அந்த ரீஃபில தீர்ந்துடும். இவங்க இப்படியே வச்சுக்காங்களா, அதனால எனக்கு இப்படியே நிற்க தோணுது. தோற்றுறேன். அது என்னுடைய இயல்பே கிடையாது. இயல்பை மாற்றினா தான் சரி. வேலையில சொல்லுங்க, இல்லாட்டி நீங்கள் தூங்கிடுவீங்க. தோற்றுறேன். அவரு இன்னைக்கு ஒரு வழி ஆகட்டும், எந்திப்பாரு, உட்காருவாரு, நீங்கள் அவரே பார்த்துட்டு இருங்க. ஆமேனா? சரி, என்ன பாருங்க, யோகம் வரும். நான் இயேசுவை சுமக்கும் கழுதை. அல்லேலூயா சொல்லுங்க. அவரை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே வராது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா,
எல்லாம் கவனிங்க. ரீஃபில் பிடிச்சு எழுதியிருக்கேன் நான். சில சமயம் அந்த இங்கு தீந்துடும், ஆனாலும் அதை தூக்கி போட மனசு இருக்காது. உதறி 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 திரும்ப எழுதுறது. சில சமயம் அந்த பேக் சைடு வாயை வச்சு வாதி எச்சு உள்ள போயிருக்காரு, இங்கு கலரே மாறிடும், அப்புறம் எழுதுறது. சில சமயம் இந்த மிப்பிற்கு வர அதை மட்டும் கலட்டி ரிவர்ஸ் கியர் போட்டு அப்படி சொல்லி திரும்ப அப்படி மாட்டி எழுது. ஏன் 30 பைசா இருக்கும் ஒரு ரீஃபில். 2 விஷயம், ஒண்ணு வாங்குறதுக்கு காசு இருக்காது, இல்லைன்னா தூக்கி போட ரீஃபில். 30 பைசா கொடுத்து வாங்கின அந்த ரீஃபிலவே அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுங்கிற ஆசை மனுஷனுக்கு. இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன், என்னுடைய பிரசங்கங்கள்ல சொல்ற உதாரணம். பாத்ரூம் கப்பு பார்த்திருக்கியா? பாத்ரூம் கப்பு, பாத்ரூமே பார்த்தது இல்லையா? பாத்ரூம்ல கப்பு இருக்கும். சில வீட்டுல எந்த நூற்றாண்டுல வாங்கினாங்கன்னே தெரியாது, அந்த கப்பு பாத்ரூம்ல இருக்கும். பல வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க போல. வாங்கினப்ப 10 ரூபா இருக்கும். சில கப்புகள்லாம் வாய் கிழிஞ்சிருக்கும், அந்த கப்போட வாய் கிழிஞ்சிருக்கும், ஆனாலும் அது பாத்ரூம்ல இருக்கும். சில கப்புக்கு கைப்பிடி முறிஞ்சிருக்கும், அந்த கை இருக்குவார், அந்த கையை உடஞ்சிருக்கும், ஆனாலும் அது இருக்கும். சில கப்போட கலரு நீ தேடியும் காணாது, உன்னால அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு கலரு, வெளியில ஒரு கலரு, உள்ள ஒரு கலரு, அந்த பாட்டம் மாத்தியே வந்துடும். எப்படா எப்படா இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அந்த கப்பு அந்த பாத்ரூம்குள்ள இருக்கும். ஓனர்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்க, உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன மொண்டா தண்ணி வருதுல்ல, அது வாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படிம்பாரு. 10 ரூபா கொடுத்து வாங்கின கப்பு பரிதாபமானதுக்கு பிறகு கூட, பழசானதுக்கு பிறகு கூட, வாய் கிழிஞ்சதுக்கு பிறகு கூட, கை முறிஞ்சதுக்கு பிறகு கூட, கலர் மங்கினதுக்கு பிறகு கூட அவரால் பயன்படுத்துறதுக்கு ஒரு திட்டமும் ஐடியாவும் அந்த ஓனருக்கு இருக்கும்னா, தன் ரத்தத்தையே விலைக்கிரயம் கொடுத்து என்னை வாங்கிக்கிறார்கள. என்னப்பா உங்க பக்கம் தெரிஞ்சிட்டியா? விசில் வருதா? தோத்திரம் எனக்கு வேணும்னு தான். அல்லையா, கொஞ்சம் அப்படி விசில் வராம சோதரம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. என் தொண்டை எனக்கு முக்கியம். அல்லையா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்றேன், என் தொண்டை எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தன் ரத்தத்தையே விலைக்கிரயம் கொடுத்து உன்னையும் என்னையும் வாங்கியிருக்கிறாரு. பெருசா இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரு, உனக்காகவும் எனக்காகவும். சரியா? நீ ஒண்ணு சில்லறைக்கு வாங்கின ஆள் கிடையாது, நீ சில்லறை கிடையாது. ஆமாம், அடுத்த வாரம் சொல்லு. உன் வீட்டுல சொல்லுவாங்க பாரு, ஒன்ன யூஸ்லெஸ்ன்னு சொல்றவங்களை எங்கேயாவது போய் சொல்லு. எல்லாம் சொல்லுங்க, நீ ஒன்னும் யூஸ்லெஸ் கிடையாது. மனுஷங்க பார்வையில் நீ அற்பமா இருக்கலாம், உனக்கு படிப்பு வராம இருக்கலாம், மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது உனக்கு தாளந்து இல்லாம இருக்கலாம், திறமைகள் இல்லாம இருக்கலாம், நல்ல அவுட்ஃபிட் இல்லாம இருக்கலாம், உன்னை உருவ கேள்வி கூட செய்யலாம், உன் கலரை குற்றப்படுத்தலாம். கருப்புன்றான் நிறைய பேரு, ஆனா அந்த கோமாளிகளுக்கு தெரியும் எனக்கு கருப்பு கூட ஒரு கலர் தான். கருப்பு கூட ஒரு கலர் தான். நான் சொல்றது புரியுதா? உலகம் உன்னை பார்க்கிற மாதிரி உன்னை அழைச்சவர் உன்னை ஒரு நாள் பார்க்க மாட்டாரு. You are so special in the sight of God. You are so special. உலகம் உன்னை எப்படா அமுக்கலான்னு பார்க்கும், அப்பா உன்னை எப்படா தூக்கலான்னு பார்ப்பாரு. உலகம் உன்னை எப்படா யூஸ்லெஸ் சொல்லி முடக்கி வைக்கலான்னு பார்க்கும். நீ முடங்கி கிடக்கிற இடத்திலிருந்து உன்னை தூக்கி ஆயிரங்களுக்கு உன்னை எப்படா யூஸ் பண்ணலாம், உன்னை எப்படா உயர்த்தலாம் அப்படின்னு பிளான் பண்றவர் தான் நம்ம அப்பா தாடிக்காரரு இயேசு ராஜா. ஏதாவது புரியுதா உனக்கு?
ஃப்ரெண்ட்ஸ் கூட நேரம் வர்றப்போ கலந்துக்குருவான். ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள கூட ஒரு சுயநலம் இருக்கும். காதலன் காதலி அவளுக்கு கூட ஒரு சுயநலம் இருக்கும். போக போக நிறைய பேசுவோம். அல்ல சொல்லுங்க, சுயநலம். உன்னை படைச்ச ஆண்டவர், உனக்காக உசுர கொடுத்த ஆண்டவர், உன்னை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிற கர்த்தர், அவருக்கு என்ன சுயநலம்? சுயநலம் இருந்தா உனக்காக அவர் செத்திருக்க மாட்டாரு, உனக்காக அவர் ஜீவனை தந்திருக்க மாட்டாரு. அவரை விட உன்னை நேசிக்க அந்த உலகத்துல எவனாலையும் முடியாது. இன்னொன்னு சொல்லட்டுமா, அவரை தாண்டி உன்னை எவனும் எவளும் நேசிக்க விட மாட்டாரு. பொசசிவ்னஸ்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை தெரியுமா? படிக்கிற பிள்ளை நீ, பொசசிவ்னஸ். எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சில ஆளுக்கு இது ஓவரா இருக்கும். அப்பா அம்மாவுக்கு கூட இருக்கும், நம்ம மேல ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இருக்கும், நம்ம மேல. அந்த பச்சை கலர் ஜீன்ஸானுக்கு இருக்கும், அல்லையா சொல்லுங்க. அந்த ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு என்ன செய்யும்? இருக்கும். புரியாம மாதிரியே பாப்ப நீ. பொசசிவ்னஸ், பொசசிவ்னஸ். நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்திலே நம்ம மேல ஓவர் பொசசிவ்னஸ் இருக்கிற ஒரே ஒருத்தர் ஜீசஸ். நீ எனக்கு தான், நீ எனக்கு மட்டும்தான். உனக்கு அழகு இருக்கு, அழகு இல்லை, அதை பத்தி எனக்கு பிரச்சனை. உனக்கு அறிவு இருக்கு, அறிவு இல்லை, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா நீ கோமாளி, என்ன எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவ. ஆனா நான் ஒன்னா ஒரு நாளும் ஒருத்தங்கிட்டையும் ஒருத்திக்கிட்டையும் விட்டு கொடுக்க. அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட உன் மேலையும் என் மேலையும் அன்பு ஜாஸ்தி, அன்பு ஜாஸ்தி. பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணல. பரலோகத்தை கூட தூக்கி எறிஞ்சார். பிதாவுக்கு பக்கத்தில் இருக்கிறத கூட தூக்கி எறிஞ்சார். சிங்காசனத்தை தூக்கி எறிஞ்சார். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சார். பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் மீ. இது ஒரு மாதிரி கேள்வி முஸ்லீம் வரனால சாமி சோதரா அப்பப்போ மாத்தாதீங்க, தொண்டை பிரச்சனையாயிரும், காப்பாத்துங்க. இல்லையா? நல்லா தான் இருக்கு. ஜீசஸ் இப்படி இடைவெளியெல்லாம் மாறி ட்ராக் மாத்தாதீங்க. நாங்கள் இப்போ என்ன பேசிட்டு இருந்தோம்? ஆமேன்னு சொல்லுங்க. எத்தையும் அவர் பெருசுப்படுத்துறது இல்லை, நீனா அவருக்கு அம்புட்டு பெருசு. ஆமேன் மட்டும் சொல்லிடாரு. வரும்போது இறங்கி ஒரு 5 கூழாங்கல் எடுத்து வந்துட்டோம், காவி மாதிரி. ஏதாவது புரியுதா? உனக்கு ஊர் பெருசு, உலகம் பெருசு, மனுஷன் பெருசு, அழகு பெருசு, கண்ணாடி பெருசு, மூக்கு பெருசு, மொழி பெருசு, கண்ணம் பெருசு, உதடு பெருசு, அதுக்கே லிப்ஸ்டிக். உனக்கு அந்த பய பெருசு, குளிக்க கூட மாட்டான். என்னதான் சொல்றாரோன்னு என்ன மறைச்சு பார்த்தான். அவனை தான் சொல்றான். அவன் பேண்ட துவச்சு எத்தனை நாள் உனக்கு தெரியுமா? ஆனா உனக்கு அவன்னா பெருசு, கேட்டா உசுறு. உன்னை கொல்லாம வச்சிருக்கிறார் பாரு, அவரை சொல்லணும் உசுர. நாளைக்கு உன்னை விட அவன் கண்ணுக்கு வேற ஏதோ ஒன்று நல்லா தெரிஞ்சுன்னா ஹாய் அப்படின்னு போயிடுவான். அந்த பேயோட ஹாய் பேய் அப்படின்னு போயிடுவான். அப்படி ஆளு உனக்கு உசுறு. உனக்கு மட்டும் என்ன அவனா உனக்கு உசுறு.
அவ குளிச்சு 7 நாள் ஆகுது. உனக்கு தெரியுமா? வீட்டுல அடங்க மாட்டா, ஒரு வேலை செய்ய மாட்டா, அப்பா அம்மாவை ரெஸ்பெக்டே பண்ண மாட்டா. நல்ல பிள்ளைகளும் இருக்கு. அந்த நல்ல பிள்ளைங்க உன்னை லவ் பண்ணாது. அது இயேசுவை லவ் பண்ணுது. அது உன்னை லவ் பண்ணதுனால நீ புரிஞ்சுக்க இயேசு ரத்தம் ஜெயா. உனக்கு அவனா உசுறு இல்ல, கொஞ்சம் பின்னாடி நோக்கி போடுங்க தோதா. உனக்கு அவனா உசுறு. உடனே எல்லாம் அங்க பாருங்க, எல்லாம் உனக்கு அவனா உசுறு, உனக்கு அவனா உசுறு. ஆனா அவருக்கு நீனா உசுறு. நிறைய பேசணும், அல்ல சொல்லுங்க. கையை தட்டி என்ன காலி பண்றாரு, கையை தட்டாம இருந்தாரு. மனுஷனா இருந்தா கை தட்டணும். கர்த்தர் ரொம்ப பேசும்போது அப்படி உற்சாகத்தை வெளிப்படுத்தணும், அது தப்பு இல்லை. அல்லேலூயாவா? நீ யாரா இருந்தாலும் நீனா அவருக்கு, நீ அவரை வெறுத்தா கூட அவர் உன்னை வெறுக்கிறது இல்லை. நீ அவரை பகைச்சா கூட அவர் உன்னை பகைக்கிறது இல்லை. நீ அவரை வேணாம்னு ரிஜெக்ட் பண்ண கூட உன்னை அவர் ரிஜெக்ட் பண்றது இல்லை. ஒன்னு சொல்றேன் கேளு, மகளை நீ எங்க போனாலும் உன்னை துரத்திட்டு வருவாரு. உன்னை துரத்திட்டு தான் வருவாரு. ஏன்னா நீ அவருக்கு தான்னா அவருக்கு தான், வேற எந்த பயலுக்கும் கிடையாது. நீ சாராளமாவுக்கு 90 வயசு. அவ மூலமா ஒரு ஈசாக்குங்கிற சந்ததி என்பது பூமிக்கு கொண்டு வரணுங்கிறது தேவனுடைய திட்டம். 90 வயசு கிழவிய குறிச்சு if God has a plan, தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குன்னா உன்னை பத்தி தேவனுக்கு திட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறியா நீ? 90 years old lady, கிழவி, சரளமா கிழவி, அவளை குறிச்சு தேவனுக்கு ஒரு திட்டம்னா உன்னை விட்டுருவாரா? ஆனா சாராளமாவுக்கு தேவ திட்டத்தில் அவ்வளவு ஒண்ணு இன்வால்வ்மெண்ட் இல்லை. ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது, இப்ப அங்கெல்லாம் போகாத என்ன பாரு, யோகம் பாரு, நம்ம பிரசங்கத்துக்கெல்லாம் போல இல்ல சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷன் இவ்வளவு நேரமாயா? ஆமாயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல சாராளமாவை அழைக்கும் போது அவளுக்கு வயசு 65. அப்பவே 65 தான் அவளை செலக்டே பண்ற. கர்த்தர் யார வேணாலும் செலக்ட் பண்ணுவார். நீ நானும் நினைக்கிற மாதிரி தான் தேவன் செலக்ட் பண்ணணுங்கிற அவசியம் அவருக்கு ஒரு தெரியுமா? அதனாலதான் உன்னை செலக்ட் பண்ணிட்டார். சாராளமாக செலக்ட் பண்ணும் போதே அவ அவுட் ஆஃப் ஆர்டர். என்ன ஆர்டர்? அப்பவே அவளுக்கு ஒருத்த புள்ள கிடையாது, கிழவி, மலடி. இன்னும் சொல்ல போனா குழந்தை பிறகுக்கான வாய்ப்பே 65. அப்பதான் அவர் செலக்டே பண்றாரு. அவர் செலக்ஷன் வித்தியாசம். ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து, உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அவர் செலக்ஷன் வித்தியாசம். உலகம் தகுதி இருக்கிறவனை தான் செலக்ட் பண்ணும். உலகம் திறமசாலியை தான் செலக்ட் பண்ணும். உலகம் வேணான்னு சொல்றது எல்லாம் உன்னதம் செலக்ட் பண்ணும். சர்வ வல்லவர் செலக்ட் பண்ணுவாரு. ஆரம்பத்துல செலக்ட் பண்ணும்போது சாராளமாவுக்கு ஓகே, ஐ வில் ஃபாலோ யூ, நான் உங்க கூட வர்றேன், தொந்தரம் அப்படி இப்படிலாம் தன்னை கமிட் பண்ணிட்டு தான் வர்றா. ஒரு பிள்ளை பிறக்கும்லாம் நம்புறா. அப்புறம் நாட்கள் போக 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 தொந்தரம்.
போது, ரட்சிக்கப்படும் போது ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இருக்கும். சர்ச் தான், ஆண்டவர் தான், பாட்டு தான், துதி தான், அராட தான், பாஸ்டர் தான், வர்ஷிப் தான், அபிஷேகம் தான், அபியானவர் தான், ஊழியம் தான், பைபிள் தான். ஐயோ, பயங்கர இன்வால்வ்மெண்ட். அப்புறம் வர 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 மாமியா சர்ச்சுக்குள்ளே நம்மளை கெடுக்கிறதுக்கு ஒரு பேய் இருக்கும். நம்ம கவனத்தை திருப்புறதுக்கு ஒரு பேய் இருக்கும். என்ன பேச காணும்? வெளியில ஒரு பேயோட தான் சுத்திட்டு இருந்திருப்பான். அந்த பேயை விட்டுட்டு தான் இங்கே வந்திருப்பான். ஏசு போதுன்னு இங்க ஒரு பேய் ஏற்கனவே டெக்கரேஷன் பண்ணி வெயிட்டிங்கோட இருக்கும். அப்புறம் என்ன ஆயிடுது? சபை மேல, பைபிள் மேல, ஆண்டவர் மேல இருக்கிற மோகம் எல்லாம் மாறி ரோசி மேல ஒரு மோகம். அதிக ரோசி இல்லையே, இல்லையா சொல்லுங்க. இதுவரைக்கும் ரோசி 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 சாராளமா அப்படித்தான். ஆரம்பத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் வசனம் தன்னை அர்ப்பணிச்சவ இப்ப காலப்போக்குல அப்படி எப்படியே மாறி, என்னை விட்டுருங்க, என்னால முடியாது, நான் தேவ திட்டத்துக்கு சரி வர மாட்டேன், நான் வேற ரூட்ல போறேன், நீங்க வேற ஆளை பார்த்துக்கங்க, என்ன விட்டுருங்க, என் தனி வழின்றா சாராளமா. ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஆண்டவரே என்ன விட்டுருங்க, என் பார்வை இப்ப மாறிட்டு, என் போக்கு இப்ப மாறிட்டு, என் பாதை இப்ப மாறிட்டு, என் பயணம் இப்ப மாறிட்டு அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்கிடுறோம், ஓரம் போயிடும். அதனால போக்குக்கு ஒன்ன விட்டுருவேன் நினைக்கிறியா கோமாளி? தவறல, நீ ஒதுங்கி போனாப்புல விட்டுருவேன் நினைக்கிறியா? நீ பிரசங்கத்தை கேட்காத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறதுனால உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? உன் கவனம் எல்லாம் வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கறதுனால உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? நம்மை தான் சொல்லுகிறாரோ என்று நீ நினைக்கிறீங்களா? ஒன்னு தான் சொல்றேன். இங்க பாரு, அல்லேலூயா சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா. நீ என்கிட்ட சிக்கிக்கிட்டியா, நான் உன்கிட்ட சிக்கிக்கிட்டேன்னு தெரியல. நீ அப்படின்னா வீட்டிலே இருந்துருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கூட்டத்துக்கு கொட்டில என்னை பார். ஆமெனா? தாராளமா அப்படிதான் இருந்தா. ஆகார பாருங்க, என்ன ஆள விட்டுருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆகார பாருங்க. உங்க திட்டத்துக்கு வேணா ஆகார ஓகேவா இருப்பா, செட்டாவா? நான் என்ன ஆட்டம் ஆக மாட்டேன், செட் ஆக மாட்டேன். உங்க திட்டத்துக்கு நான் ஓகே இல்லை, என்ன விட்டுருங்க. ஐ அம் அன்வர்தி, நான் அதுக்கு தகுதி இல்லை, நான் அதுக்கு பாத்திரம் இல்லை, நான் வேற மாதிரி பாத்துக்கிறேன், என் வழி தனி வழி, என்ன விட்டுருங்க அப்படின்னு சாராளமா விலகி 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 ஒதுங்கி 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 போறா. 90 ஆனாலும் ஒன்ன துரத்துவேன். இப்ப கிட்டத்தட்ட சாராளமுக்கு என்ன வயசாயிடுச்சு? 90 ஆயிடுச்சு. 90 ஆனாலும் லேசரத்தம் செய்யும். உன்னை நான் விடுவதாக, ஏன்னா உன்னை அழைச்சு தொலைச்சிட்டேன், என் உள்ளங்கையில வரைஞ்சு தொலைச்சிட்டேன். உலக தோட்டத்துக்கு முன்னமே ஏன் சாராளே உன் மூலம் தான் ஈசாக்குன்னு நான் பிளான் பண்ணிட்டேன். அப்பப்ப நீ பிளான மாத்திர மாதிரி நான் ஒரு நாளும் என் பிளான மாற்றுகிற தேவன். Whether you are worthy or unworthy, நீ தகுதியோ தகுதி இல்லையோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு அதுக்கான வயசு இருக்கு இல்ல, அது எனக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு அதுக்கான பலன் இருக்கு இல்ல, அது எனக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு கர்ப்பம் இருக்கு இல்ல, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா என் ஈசாக்கு உன் மூலம் தான், என் திட்டம் உன் மூலம் தான். உன்னை இந்த உலகத்துக்கு யாருன்னு காட்டுவேன், உன்னை சாதிக்கிற நபரா மாற்றுவேன், உன்னை கொண்டு என் திட்டத்தை இந்த உலகத்துல நிறைவேற்றுவேன். இந்த சாராளா ஒரு ஈசாக்க பெற்றெடுத்தா அப்படின்னு உலகமே உன்னை அற்புதமா ஆச்சரியமா பேச வைப்பேன், உன்னை சாதிக்க வைப்பேன், உன்னை உயர்த்தி காட்டுவேன், உன்னை உபயோகப்படுத்துவேன். நீ ஆமென் சொல்லலாட்டாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். இருக்கீங்களா? அல்லேலூயாவா?
அப்போ நம்மளை குறித்து தேவனுக்கு இவ்வளவு மாறாத மகிமையான ஒரு எதிர்கால திட்டம் எல்லாருக்கும் சான்று வச்சிருக்கிறார். உதிக்கலாம் விலைக்கலாம் வேணாம், ஆண்டவர் ரட்சிப்பு, பைபிள் வசனம், வார்த்தை, தரிசனம், அபிஷேகம், அது ஓம் பிளானா இருக்கலாம். ஓம் பிளான சல்லி சல்லியா உடைச்சு என் பிளான உன் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பே. நான் சர்வ வல்லமை இல்லை. அப்ப அந்த பொண்ணு மேட்ரு இன்னைக்குதான் சொல்றாங்கல்ல, சல்லி சல்லியா உடைப்பேன். நான் முறைகிறேன், நீங்க சொல்லுங்க. அப்புறம் அந்த லவ் ஆபரேஷன், அல்ல சொல்லுங்க. அந்த பயலையுமா, அந்த பயலையும் தான் ஒட்டைகிறார் இயேசு ரத்தம். உன் வாழ்க்கையில அவர் திட்டம் தான் நடக்க போகுது. நீ ஷைன் பண்ண போற, நீ பிரகாசிக்க போற. God is going to introduce you to the nations. உன்னை தேசங்களுக்கு அறிமுகப்படுத்த போறாரு, உன்னை உயர்த்தி காட்ட போறாரு. அற்பமா பார்த்த உலகத்துக்கு முன்னால உன்னை அற்புதமா நிறுத்த போறாரு. இந்த சாராடா ஒரு பிள்ளை வைப்பா அப்படின்னு அற்பமா தான் உலகம் பார்த்திருக்கோம். இப்ப அதே உலகம் சொல்லுது, இந்த சாராடா பிள்ளைய பெற்றுட்டாளே, நாங்க யோசிக்கவே இல்லையே, ஐயோ அவ ஆராதிக்கிற தெய்வத்தாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு ஊரே உலகமே அவளை பத்தி போற்றி பேசுற மாதிரி ஒரு உயர்வை சாராளுக்கு தந்த தெய்வம் இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற ஒன்ன ஊரு உலகம் போற்றி புகழ்ந்து பேசுற ஒரு சாணத்தை உயர்த்தி மேம்படுத்தி நிறுத்த போறா. அல்லேலூயா சொல்லுங்க. டி மைனர் அல்லேலூயா சொல்லுங்க. முடிஞ்சா அப்படியே பேக்ல கொடுத்துட்டே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாம ஆமென் சொல்லுங்க. நம் வியாதி என்னை சூழும் போது பரியாரி போதுமே, பரிசுத்த பாரில் வந்தவா பாவங்கள் பரந்தோடுவே. நம்ம பலவீனம் ஆண்டவருக்கு ஒரு மேட்டரே இல்ல. வேதத்துல தேவன் பயன்படுத்தின எல்லாருமே பலவீனமான ஆட்கள் தான். இந்த சாராளுடைய ஹஸ்பண்ட், கணவர், புருஷன், அவர் பேர் ஆபிரகாம். அவருக்கு ஈசாக்கு பிறக்கும் போது 100 வயசு. அல்லேலூயாவா. ஒரு மோசே 30 லட்சம் மக்களை ஒரே நாளில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிற ரட்சகனாய் பயன்படுத்தப்பட்டார். அந்த மோசே கர்த்தர் அழைக்கும் போது அவருக்கு வயசு 80. அவருக்கு வயசு 80. யாருமே வீழ்த்த முடியாத ஒரு கோலியாத்த, ஒரு ஆடு மேய்க்கிறவன், ஒரு சின்ன பையன், ஒரு டவுசரு, ஒரு தாவீது தேவன் தெரிந்து கொண்ட போது, பயன்படுத்தின போது எல்லாரும் அற்பமா பேசின ஒரு சின்ன தாவீது, ஒரு சாதாரண சிறுவன், ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன், அவனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு அற்புதமா கர்த்தர் பயன்படுத்த. ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ஒப்பு கொடுக்கிறான், அடுத்த பிரசங்கத்துல 5000 பேர் ஒப்பு கொடுக்கிறான். நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகமடைகிறாங்க. செத்து போன தவித்தாள் உயிரோடு எழும்புறான். அவன் பேரு, அவன் யாரு? ஒரு மீன் பிடிக்கிற சாதாரண படிப்பறிவில்லாத மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்க. தெரிஞ்சு கொண்ட
சாதாரணமான ஆளு. ஊர் ஒண்ணு சாதாரணம்னு சொல்லலாம், ஊர் ஒண்ணு அற்பமானவங்க சொல்லலாம், ஊர் ஒண்ணு யூஸ்லெஸ் சொல்லலாம், ஊர் ஒண்ணு எதுக்குமே லாய்க்கில்லைன்னு சொல்லலாம். உனக்கு படிப்பு வராது, உனக்கு அந்த திறமை கிடையாது, இந்த திறமை கிடையாது, நீ வேஸ்ட் அப்படின்னு ஊர் சொல்லலாம். கர்த்தர் சொல்றார், நீதான் என்னுடைய சிறந்த தெரிந்து கொள்ளுதல். You are my right choice. You are my best choice. Hallelujah சொல்லுங்க. பரிகாரி நீ போதுமே, பரிசுத்த நீர் மாறி வந்த பலவீனம் யார் பரிகாரி நீ போதுமே, பரிசுத்த நீர் மாறி வந்த பாட்டு முடியும் போது நல்ல ஒரு கைத்தட்டு. எப்பவுமே பாட்டுக்கும் நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தா பாட்டு முடிஞ்சோன்னு ஆட்டோமேட்டிக்கா கைத்தட்டு வரும். கனெக்டிவிட்டி இல்லாமே பாடணும்னா எப்படா பாட்டு முடிப்பாங்கன்னு தோணும். அந்த பாட்டோட எசைஞ்சு பாடினா ஐயோ முடிச்சிட்டாரு, ஆனாலும் தேவ பிரசன்னத்தை என்னால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு கையவாது என்ன செய்வோம். இருக்கிறீங்களா? இப்ப வசனத்தை திருப்புங்க. நம்மளை கூச்சு தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டம் உடையவராக இருக்கிறார். நம்மளை உயர்த்துவதுதான் அவர் திட்டம், நம்மளை உபயோகப்படுத்துவதுதான் அவர் திட்டம், நம்ம மூலமா சாத்தானை வீழ்த்துறதுதான் அவர் திட்டம், நம்ம மூலமா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர் பக்கம் மாற்றுறது திருப்புறது அதுதான் அவருடைய திட்டம். பெரிய திட்டத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருக்கிறார். ஒரு தாவீதை அழைச்சவர், ஒரு பேதுருவை அழைச்சவர், ஒரு சாராளை அழைச்சவர், ஒரு ஆபிரகாமை அழைச்சவர், ஒரு மோசேயை அழைச்சவர், ஒரு யோசுவாவை அழைச்சவர், ஒரு பவுலை அழைச்சவர், ஒரு தெபோராளை, ஒரு எஸ்தரை அழைச்சவர், நம்மையும் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். நம்ம திட்டம் குறுகுனது, நம்ம திட்டம் சின்னது, நம்ம திட்டம் நம்முடைய சரீரத்தை சந்தோஷப்படுத்துறது, நம்ம திட்டம் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுவது. நிறைய டைம் நம்ம திட்டம் சாத்தானுடைய திட்டத்தோட லிங்க் ஆயிடும். ஏன்னா நம்ம மனுஷங்க பலவீனமானவங்க. சாத்தான் வஞ்சகமா அவனுடைய திட்டத்துக்கு நம்மளை யூஸ் பண்ணிடுவான். உலகத்தை காட்டி, பாவத்தை காட்டி, சித்திரத்தை காட்டி, மோகத்தை காட்டி, காதலை காட்டி நம்மளை அப்படியே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள லாக் பண்ணிடுவான். நிறைய பேர் அதனாலதான் நம்முடைய லைஃபை அப்படியே தொலைச்சிடுறாங்க. தன்னை குறிச்ச தேவ திட்டம் என்ன, தான் யாரு, தேவன் யாரு, தன்னை எதுக்கு அழைச்சிருக்கிறார், தன்னை எதுக்கு ரட்சிச்சிருக்கிறார், தன்னை எதுக்கு இந்த சபையை வச்சிருக்கிறார், தன்னை எதுக்கு இந்த பாஸ்டர் வச்சிருக்கிறார், இந்த அறிவு, இந்த தெளிவே இல்லாம, ஒருவேளை இந்த அறிவு தெளிவு இருந்தாலும் உலகத்தை பார்க்க வச்சு, பாவத்தை பார்க்க வச்சு, காதல் 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 காதலை பார்க்க வச்சு நம்ம லைஃபே கொலாப்ஸ் ஆக்கிடலாம். சாத்தான் திருடன் திருடவும் அழிக்கவும், நானோ அவைகளுக்கு அந்த ஜீவன். Try to understand the plan of God. கர்த்தர் உன் வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டத்தை நீ புரிஞ்சுக்க. அப்பா அம்மா கண்டிச்சா போகும், அப்பா அம்மா நமக்கு வில்லனாவே தான் தெரிவாங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, நாம தான் விவரம் கெட்ட முட்டாள்கள். பெற்ற தாய் தான் சார் நம்ம வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைப்பாங்க. 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போகணும்னு நினைப்பாடா? இல்ல,
நம்மளை பற்றி உண்மையான ஒரிஜினல் அக்கறையுள்ள 2 ஜீவன். அது நம்மளை பெற்ற தாயும் தகப்பனும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனும் ஆவிக்குரிய தாயும். ஆனா சாத்தான் என்ன பண்ணிடுவான்? அவங்களை நமக்கு வில்லன் ஆக்கிடுவான். அவங்களை கண்டாலே பிடிக்காது, அவங்க கண்டிப்பு பிடிக்காது, அவங்க வார்த்தை பிடிக்காது. பதினஞ்சு வருஷம் 20 வருஷம் பெற்றதுல இருந்து இத்தனை வருஷம் நமக்கு சோத்தை போட்டு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க வச்சு தேவையெல்லாம் சந்திச்சு, ஏன் நமக்காக சிலர் சொத்தை வைத்திருப்பாங்க, ஆட்டை வைத்திருப்பாங்க, மாட்டை வைத்திருப்பாங்க, நிலங்களை வைத்திருப்பாங்க, கடனை உடனே வாங்கி போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர் அவங்க தியாகம் நமக்கு இன்னைக்கு மண்ணை விட மோசமா தூசு மாதிரி தெரியுது, அலட்சியமா தெரியுது. இந்த நேற்று வந்தவ ஒரு ஈர்ப்பு, வயசு கோளாறு, அவன் நமக்கு பெருசா போயிடா. அவன் மேல இருக்கிற அந்த மோகம் நமக்கு பெருசா போயிடுது. அவளைய பார்க்கணும், அவங்களுடைய பேசணும், அவனைய பார்க்கணும், அவங்களுடைய பேசணும். ஏன் உன் வாழ்க்கையில அவன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு இடமே இல்லைன்னு ஆண்டு சொன்னாரா? அவள் அப்படிங்கிற ஒருத்திக்கு இடமே இல்லைன்னு ஆண்டு சொன்னாரா? 25-26 வயசு உனக்கு ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நீ விரும்பலட்டாலும் ஒருத்தரை பார்த்து உன் தலையில கட்டி வச்சே தீர்வு உலகம். ஏண்டா வாடா ஒரு பொண்ணை பார்ப்போம், இது சரியா இன்னொரு பொண்ணை பார்ப்போம் அப்படின்னு உன்னை கூட்டிட்டு போய் அதே பெற்றோர் பொண்ணை பார்ப்பாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது அவசியம், அது உன் வாழ்க்கைக்கு துணை, அது இருந்தே ஆகணும், அது நியமம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கு நீ அஸ்திவாரத்தை போடுற வருஷம். இந்த 6 வருஷம் 7 வருஷம் இனி உன் வாழ்க்கையில கிடைக்காது. இது நீ படிக்கிற வருஷம், படிக்கிற நாட்கள், உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ற நாட்கள், உன்னை நீ தோத்துறான் எல்லா விதத்திலும் எக்யூப் பண்ணிக்கிற நாட்கள், ஆண்டவரோட வசனத்தோட வார்த்தையோட ஆலயத்தோட பாஸ்டரோட ஊழியத்தோட பரிசுத்தத்தோட உன் கல்வியோட உன்னை நீ ஈடுபடுத்திக்கிட்டு ஒரு நல்ல அஸ்திவாரத்தை போட்டு அதுக்கப்புறம் உன் லைஃப் ஆஹா ஓஹோ அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி சாத்தான் உனக்கு ஒரு வலையை விரிச்சு உன் கவனத்தை அங்கிட்டு திருப்பி போடாம வேற பக்கம் திருப்பி உன்னை அழிக்க கொல்ல முயற்சிக்கிறான். நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நான் அழிச்சு போனாலும் போவேனே ஒழிய எனக்கு அப்பா அம்மா சொல்லு வேணாம், எனக்கு பாஸ்டர் சொல்லு வேணாம், எனக்கு வசனம் வேணாம்னு சொல்றேன்னா உன்ன மாதிரி ஒரு முட்டாள். நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். என்ன சொல்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு நீ நினைச்சினா ஒண்ணுதான் சொல்றேன். நிலையில்லா நீதானே என்னை நிழல் தேடி அலைந்தே நிழலா நீ தேவா நிதமும்மை நான் நிலையில்லா நீதானே அசகலமன் நினைவில் கொள்ளும். என்னுடைய வாழ்க்கையில 18வது வயசு என் ராஜாவின் கரம் பிடித்தேன், என் கர்த்தரின் கரம் பிடித்தார். வயசெல்லாம் ஆனதுக்கு பிறகு, வாலிப காலெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஆள் ரட்சிக்கப்பட்டிருப்பான் போல, அதனால அந்த டேஸ்டே இல்லாம பேசுறான். ஏன் சொன்னான் 18 வயசு சார் ரட்சிக்கப்பட்டப்போ 18 வயசுல சூசைட். I went for suicide. கையில தூக்கு கயிறோட 18 வயசுல சாக போன வேணாம். 18 வயசு அப்ப என் லைஃப் எப்படி இருந்திருக்கும் பாரு. 18லே பாவம், உலகம், அசுத்தம், அருவருப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, சினிமா, காதல், இச்சை,
எதெல்லாம் என்ன அழுத்தி என் வாழ்க்கையை அழிச்சு நாசமாக்கணும்னு சாத்தானுக்கு பிளான் இருந்துச்சோ எல்லாத்துலயும் என்ன ட்ரை பண்ணா. எனக்கு இயேசுனா பிடிக்காது, இயேசுங்கிற பேரை கேட்டாலே பிடிக்காது. ஆனா நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஆபரேஷன் வரைக்கும் போய் அல்சர் வியாதி முத்தி போய் பல ஆயிரங்கள் எங்க அப்பா செலவு பண்ணி கடைசியில டாக்டர் சொல்லிட்டார் 24 hours அவங்களுக்கு டைம். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு சொல்றாரு, நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க, நோ மோர். அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காலையில ஆம்புலன்ஸ் வச்சு நீங்க அவங்கள வீட்டுக்கு கொண்டு போயிடணும் டாக்டர் சொல்லிட்டாரு. முதல் நாள் சாயங்காலம் சொல்லியிருக்காரு. அப்ப நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன். எங்க அப்பாவும் அம்மாவும் ஆஸ்பத்திரியில கதறி அழுகிறாங்க. சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அப்பெல்லாம் போன் கிடையாது, டெலிகிராம் தந்தி அடிச்சாச்சு. காலையில விடிஞ்ச உடனே ஆம்புலன்ஸ் வச்சு எங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் எங்க அப்பா தள்ள அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கும்போது ஒரு 5:30 மணி 6 மணி இருக்குமா, டாக்டர் சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல 2 பேர் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்துருக்காங்க. to preach the gospel, சுவிசேஷம் சொல்றதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. எத்தனை நல்ல ஒரு பத்தியா ஆண்டவர். அந்த நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு ஒரு 2 பேர். எங்க அப்பா அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு விசாரிச்சிருக்கிறான். இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்ட, டாக்டர் அப்படிதான் சொல்லுவாரு. நாங்க ஒரு டாக்டர் பத்தி சொல்றோம். அவர் பரலோக வைத்தியர், அவர் பரம வைத்தியர். உங்க மனைவிக்கு அவர் உயிர் கொடுப்பாரு, நீங்க நம்பி பாருங்க அப்படின்னு ஆண்டவரை பத்தி சொல்லி எங்க அம்மாவுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். அந்த வார்த்தை எங்க அப்பாவுக்குள்ள அம்மாவுக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கு. எங்க அம்மா படுத்த படுக்கையிலே ஆண்டவரை பார்த்து சொன்னாங்களாம், இயேசுவே நீங்க உண்மையான தெய்வமா இருந்தா எனக்கு உசுரை கொடுங்க, நானும் என் கணவரும் என் 2 பிள்ளைகளும் சாகிற வரைக்கும் உமக்கு சாட்சியா வாழுவோம். மரண படுக்கையில எங்க அம்மா சொல்லிட்டாங்க. ராத்திரி 12:30 மணி 1 மணி இருக்குமா, எங்க அம்மா படுத்த படுக்கையில இருந்திருக்காங்க. அரை தூக்கம், சொப்பனம் பார்க்கிற மாதிரி இருக்கு. வெள்ளை வஸ்திரம் தரிச்சவங்க சொப்பனத்துல இயேசுநாதர் அவங்க பக்கத்துல நிக்கிற மாதிரி பார்த்தாங்களாம். இப்படி எந்திரிச்சு போற மாதிரி பார்க்கல, அவர் வந்து பக்கத்துல நிக்கிற மாதிரி பார்த்தாங்க. தலையில கை வச்சுட்டு மகளே நீ சுகமான அப்படின்னு மறந்துட்டார். எங்க அம்மா சரீரத்தில் ஏதோ ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு எந்திரிச்சு பல நாளா படுத்த படுக்கையில கிடந்த எங்க அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்து எங்க அப்பாவை கூப்பிட்டுருக்காங்க. எங்க அப்பாவுக்கு ஆச்சரியம் தாங்கல, என்ன நடந்துச்சு? எங்க அம்மாவுக்கு பரிபூர்ணமா சுகமாயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா உயிரோட இருக்கிறாங்க. அம்மா உயிரோட இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு அற்புதம், ஆச்சரியம், நம்ப முடியல. அந்த வாரம் எங்க அப்பா எங்க அம்மாவை அழைச்சிட்டு சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. அந்த சண்டே உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, பாசுமாருக்கு தெரியும், தொந்தரம் மதுரையில துதி சங்கர் அப்படின்னு அவர் இறந்துட்டாரு. அவர் அந்த சர்ச்சுக்கு பிரசங்கியாரா வந்திருக்கிறாரு. அன்றைக்கு கேட்ட பிரசங்கம் எங்க அப்பா அம்மா ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. எனக்கு நல்லா தெரியும் எங்க அம்மாவுக்கு உயிர் கொடுத்தது ஆண்டவர் தானே. எனக்கு நல்லா தெரியும் சோத்து கூட வழி இல்லாம இருந்த எங்க குடும்பத்தை சோறு போட்டு காப்பாத்துறது ஆண்டவர் தானே. சொந்த வந்த கைவிட்டப்ப கூட, சொந்தக்காரங்களாம் தூக்கி இருந்தப்ப கூட எங்க குடும்பத்தை இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறது இயேசுதான் எனக்கு தெரியும். ஆனா நான் வாலிபன் இல்லையா, எக்ஸ்ட்ரா வாலு, கொலஸ்ட்ரால், கொழுப்பு, காதல், மோகம், ஃப்ரெண்ட்ஸ், ஊர் சுத்துறது, இது எனக்கு சர்ச்சை பிடிக்கல, இயேசுநாதரை பிடிக்கல, இயேசுநாதரை பத்தி சொல்ற எங்க அப்பா அம்மாவும் பிடிக்கல. அதனால இயேசு நாம வாழ்ந்து காட்ட வேண்டிய சவால் விட்டேன். எங்க அப்பா ரொம்ப வைராக்கியமானவர். 12ஆம் கிளாஸ் எப்படா முடிப்பான்னு பார்த்துட்டு இருந்தாரு. முடிச்ச மறுநாள் ஒரு தகர பெட்டிக்குள்ள கொஞ்சம் போல துணிமணியில தூக்கி வச்சு, இருக்கிறதே கொஞ்சம் துணி தான், அதை தூக்கி வச்சு வாசலுக்கு வெளியில டமால்னு தூக்கி எரிஞ்சாரு. எங்க அப்பா மாதிரி வைராக்கியமானவர் நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததில்லை. இன்னைக்கு எங்க அப்பா உயிரோட ஜீவனோட பலனோட
உனக்கு இயேசுவோட இந்த உலகம் பெருசா போச்சு, ஃப்ரெண்ட்ஸுங்க பெருசா போயிட்டாங்க, பாவம் பெருசா போயிட்டு. உங்க அம்மா உசுரோட இருக்கிறதுக்கு காரணம் இயேசு. நம்ம திங்கிற சோத்து பொறுக்கைக்கு காரணம் இயேசு. சொந்த பந்தம்லாம் நம்ம குடும்பம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு அதே சொந்த பந்தத்துக்கு முன்னால நம்மளோட ஜீவனோட வச்சிருக்கிறது இயேசு. உனக்கு அந்த இயேசு வேணாம். இப்ப சொல்றேன் கேளு, இயேசு வேணான்னு சொல்ற நீ எங்களுக்கு வேணாம். என்ன பெட்டி? இயேசு வேணும்னா பெட்டி வீட்டுக்குள்ள வா, இல்லைன்னா நீ எக்கேடு கட்டி போனாலும் போ, இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லைங்க. அவ்வளவுதான். பெட்டி ஒரு கையில தூக்கிக்கிட்டு ஒரு கையில அப்படி கையை வச்சுக்கிட்டு சொன்னேன், இயேசு இல்லாம நான் வாழ்ந்து காட்டுவேன், இந்த இயேசு எனக்கு தேவையில்லை அப்படின்னு பெட்டி தூக்கி போனோம்னா ஒரு 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எங்க சொந்தக்காரங்க அங்க போயிட்டேன். எங்க அப்பா அம்மா இயேசுல சேர்ந்துட்டாங்க, அல்லேலூயால சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அங்க போய் சொன்னேன் பாருங்க. நீ ஒரு நாள் தப்பிச்சு வந்தேடா வீட்டு மானத்தை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு எங்க தாத்தா பாட்டி என்ன சேர்ந்துட்டாங்க. என்ன படிக்க வச்சாங்க, அவங்களை குறை சொல்ல மாட்டேன். என்ன நேசிச்சாங்க, என் எதிர்காலத்தை எப்படியாவது நல்லா ஆக்கணும்னு தாத்தா பாட்டி முயற்சிச்சாங்க. எனக்கு தான் எக்ஸ்ட்ரா வாழ் இருக்க. நான் அப்பா அம்மாவுக்கு அடங்க மாட்டேனே, தாத்தா பாட்டி எந்த மூலைக்கு யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். காலேஜுக்கு கிளம்பி போவேன், எங்கேயாவது போய் புத்தக மூட்டையை போட்டு சினிமா தேட்டர்ல போய் படத்தை பார்த்துட்டு ஊரை சுத்திட்டு, ஒண்ணு காசு இல்லைன்னா எங்கேயாவது மூலையில போய் பட்டு கிடந்துட்டு ஊரை சுத்திட்டு சாயங்காலம் போல காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற மாதிரி வருவேன். 3 மாசம் கழிச்சு காலேஜ்ல இருந்து கார்டு வந்துட்டு, உங்க பையன் சர்டிபிகேட் வாங்கி போயிருங்க. எங்க தாத்தா வர்றா அட்ரஸ் மாத்தி அனுப்பியிருக்காங்கடா. ஏன்னா எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் காலேஜ்ல படிக்கான். அவர் பேர பிள்ளை மேல அமுது நம்பிக்கை என் மேல. நான் காலேஜ்ல கரெக்டா காலையில கிளம்புறேன்ல, நானும் சேர்த்துக்கிட்டே சமாளிச்சேன். 1 மாசம் கழிச்சு திரும்பவும் கார்டு வந்துருக்கு. என்னடா பழையபடி கார்டு நம்ம வீட்டுக்கே வருதுன்னு தாத்தா கிளம்பி நேர காலேஜ் போயிருக்காரு. அந்த பையன் அங்க இல்ல. யார் அந்த பையன்? நான் தான். சிக்கினா சில்லறை ஜாலி முடிஞ்சு. எங்க பேரை அவமானப்படுத்துறதுக்காக நீ இப்படி பண்ண அப்படி பண்ண. எவ்வளவு தூரம் என்ன நேசிச்சாங்களோ அவ்வளவு தூரம் என்ன பகைக்க ஆரம்பிச்சாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சொந்தங்களால கைவிடப்பட்டேன். அன்பு இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எதிர்காலம் கேள்விக்குறி. அந்த வயசுல எனக்கு நண்பர்கள் இருந்தாலும் எவன் என்ன காப்பாத்துவான்? 18 வயசு டவுசர் நான். ஒருத்தன் இல்லை என் கூட, நேசிக்க ஆள் இல்லை, எதிர்காலம் கேள்விக்குறியாச்சு. பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடப்பேன், குப்பமேட்ல படுத்து கிடப்பேன். வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க. இவன் வந்தாங்க நம்ம பிள்ளைகளை வீணாக்கிடுவான், இவனை பார்த்து நம்ம பிள்ளைய கெட்டு போயிடும், இவனை வீட்டுக்குள்ள சேர்க்காதுன்னு பெரியப்பா சித்தப்பா கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் சொல்லிடுவான். நேசிக்க ஆளே இல்லாம ஒரு நாள் இது நோ மோர் ஃபியூச்சர், எதிர்காலம் கேள்விக்குறி, இனி வாழ்க்கையில சாவு ஒண்ணுதான் வழி அப்படின்னு என் உள்ள சொல்லுச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ள நீ செத்துரு 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 என் மனசு ஒரு இருள் என்ன நிரப்பு. எப்படி சாகலாம் முடிவு பண்ற? காசு இல்ல, கயிறு எடுத்துக்கிட்டு தொங்குறதா வழி. ஒரு கயிறை தேடி கண்டுபிடிச்சு தொந்தரா. நான் சாகர கதையை சொல்றேன், அம்மா தூங்குறா தொந்தரா. எவ்வளவு நான் வேதனையான விஷயத்த சொல்றேன், அம்மா தூக்கத்துல தூங்குறா. அல்ல சொல்லுங்க, இப்ப முடிச்சுட்டா, காட்டி கொடுக்காத, கத்தருக்கு சொல்றா. என்னை பாரு, ஆமேனா? யாரையும் தூங்க வைக்கிறதுக்கு நான் இங்க வரல. அல்லேலூயாவா? ஏன்னா நான் எழுப்புதல் பரிசுங்க, எழுப்பி கொண்டு பேசுவேன். நீ வாலிபனா இருக்கிறதுனால என் வாழ்க்கை சாட்சியை சொல்லணும்னு சொல்றேன். கையில தூக்கு கயிறு எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல சாக போறேன். இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் nobody was there, அங்க யாரும் இல்ல. ஆனா திடீர்னு எனக்குள்ள ஒரு சத்தம் கேக்குது. என்ன சொல்லிட்டு வந்த? என்ன சொல்லிட்டு வந்த? இயேசு இல்லாம வாழ்ந்து காட்டு. நீ எந்த கையில சவால் விட்டியோ அந்த கையில சாகிறதுக்கான கயிறு இருக்கு. இப்ப கூட சொல்றேன், நீ என்ன வெறுக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். எதிர்காலம் இல்லைன்னு சொல்றேன்.
வாழ்க்கையை அவ்வளவுதானே சொல்றேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையை என் கையில ஒப்பு கொடுத்து பாரு. உலகம் நேசிக்கிற ஆளா உன்னை மாத்தி காட்டுறேன். பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா உன்னை மாத்தி காட்டுறேன். அப்படி ஒரு சந்தோஷம். எங்க அப்பா அம்மாவை பேசுனது என்ன சவால் விட்டது, எங்க பாஸ்டர் பேசுனது சர்ச்சை கட்டடிச்சது, இடையில இப்படி எந்திரிச்சு போனது எல்லாம் என் கண்ணுக்கு முன்னால ஞாபகத்துக்கு வருது. என்ன நான் எந்திரிச்சு போகும்போது கையில குழந்தை இல்லை, அவ்வளவுதான். அப்ப எனக்கு கல்யாணம் ஆகல. அல்ல சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே இடத்துல கண்ணீரோட முழங்கால் பண்ணிட்டு என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். எங்க தாத்தா பாட்டில வந்து கெஞ்சுறேன். என்ன நம்ப மாட்டாங்க. நான் வீட்டுக்கு போறேன், எங்க அப்பா அம்மாட்ட போறேன், கெஞ்சி கூத்தாடி காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். பைபிள்ல இளையகுமாரன், என் கதையில ஒரு சின்ன மாற்றம். நான் மூத்த குமாரன், அவ்வளவுதான் தோணும். நான் திரும்பி எங்க அப்பா அம்மாட்ட வந்தேன் 1992ஆம் ஆண்டு. சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? 92னா இப்ப 2025, கிட்டத்தட்ட 33 வருஷமா. இந்த 33 வருஷத்துல ஈவன் சிங்கிள் சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் மிஸ் பண்ணதில்லை. அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை வேற, ரொம்ப மோசம். 18க்கு முன்னால, ஈமு ரட்சிப்புக்கு முன்னால. ஆனா 18 வயசுல சர்ச்சுக்கு போன பாரு, வேற மாதிரி என் வாழ்க்கை வேற மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுதான் எனக்கு உயிர், இயேசுதான் எனக்கு உலகம், இயேசுதான் என் எதிர்காலம், இயேசுதான் என் வாஞ்சை, ஏக்கம், தாகம் எல்லாம். எனக்கு எதை செஞ்சாலும் நல்லா செய்யணும். பாட்டு நல்லா பாடணும், கையை நல்லா தட்டணும், ஆராதனை நல்லா பண்ணணும், பைபிள் நல்லா படிக்கணும். சர்ச்சில் எல்லாரும் என் மேல பராமப்படுவாங்க. நான் அப்படி ஆராதிப்பேன், அப்படி கைத்தட்டுவேன், அப்படி அபிஷேகத்துல நிரம்புவேன், அப்படி பைபிள் படிப்பேன். எல்லாத்தையும் நான் முன்னால நிக்கணும்னு விரும்புவேன். கர்த்தருக்காக வைராக்கியம். எங்க சர்ச்சிலேயே முத ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் நான் தான். முத வேளாண்மை கல்லூரிக்கு போனவன் நான் தான். ஊழியத்துல முத பாதிக்கப்பட்டவனும் நான் தான். சொந்த சபையாலேயே அமிழ்த்தப்பட்டவனும் நான் தான். பல பிரச்சனைகளை தாண்டினவனும் நான் தான். இன்னைக்கு உலகத்துல பல ஆயிரங்களுக்கு முன்னால பிரகாசிக்கிறவனும். பரிகாரி நீ போதுமே, அன்னைக்கு 18 வயசுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளவு பெரிய திட்டம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருப்பாருங்கிறது தெரியாது. ஆனா எனக்கு இயேசு பிடிக்கல, சபை பிடிக்கல, பைபிள் பிடிக்கல. எங்க அப்பா அம்மாவோட சர்ச்சுக்கு போவேன். ஆரம்ப ஜெபத்துல எல்லாரும் கண்ணு மூடி ஜெபிப்பாங்க. டக்குன்னு ஜெபம் பண்ணி முடிச்சா பரவாயில்ல. ஆரம்ப ஜெபமே 20 நிமிஷம் பண்ணா என்ன பண்றது? மாஸ்டர் யாராவது ஒருத்தரை பண்ண சொன்னா சான்ஸ் கிடைச்சிருச்சான்னு சொல்லி அக்னியை இறங்கிட்டு சக்கா போக்கான்னு உடனே நான் எஸ்கேப் ஆயிடுவேன். கண்ணை திறந்து பார்த்தா நான் இருக்க மாட்டேன். அப்புறம் ராத்திரிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். இருக்கீங்களா? எனக்கு சர்ச்சு பிடிக்காது, பாட்டு பிடிக்காது, பிரசங்கம் பிடிக்காது, பாஸ்ட் பிடிக்காது. இப்போ அது மட்டும்தான் முடிச்சிருக்கு. எனக்கு ஒரு சோப்பு பெருக்கினுடைய அருமை தெரியும்.
அவ்வளவு கஷ்டப்பட்டவன். அப்பெல்லாம் 2 டவுசர் தான் இருக்கும், மாத்தி மாத்தி போட்டுக்க. அதுலயும் அந்த டவுசர் பின்னாடி ஓட்டையா இருக்கும். ஓட்டையா இருந்தாலும் நாங்க என்ன செய்வோம்னா பஞ்சர் ஒட்டி போட்டிருப்போம். பஞ்சர் ஒட்டி. இப்பதான் நல்ல டவுசரை கூட ஓட்டையாக்கிறாங்க. அப்படிலாம் ஓட்டை டவுசரை கூட நாங்க நினைச்சுக்குவோம். தன்மான தமிழர்கள் தான். ஒரு செட்டு அந்த காலத்து செட்டுகள்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். அப்படித்தான் நாங்க வாழ்ந்தோம். ஓட்டை டவுசர்னாலும் பஞ்சர் ஒட்டி போட்டிருப்போம். இப்பதானே விதவிதமா பெல்ட். அப்பெல்லாம் அருணா கூடிதான் எங்க பெல்ட் கருப்பு கலர்ல கட்டி விட்டுருப்பாங்க. அதுல எங்க அம்மா பள்ளிக்கூடம் போகும்போது ஒருக்கா வந்து இருக்க விடுற டைப் பண்ணி விடுவாங்க. ஏன்னா சாயங்காலம் பைய டவுசரோட வரணும் தான். இவன் ஆடுற ஆட்டத்துக்கு எங்கேயாவது கழட்டி விட்டுவாங்கன்னா மறுநாள் டவுசருக்கு என்ன பண்றது? ஆனா அது இறுக்கி விடுங்க அம்மா. சில டைம் இந்த அருணா கோடியா இருந்துரும். அது பாட்டுக்கு பல வருஷமா இருந்தா எடுத்துக்காது. கைதான் அண்ணா கொடி மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு டவுசர் தூக்கி பிடிச்சி விளையாடுறது, ஓடுறது, ஆடுறது. சில சமயம் எங்க ஊருக்கு மேல ஏரோப்ளேன் வரணும். ஃப்ரெண்ட்ஸ்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த டவுசரை தூக்கி பிடிச்சிட்டு ஏன்னா நம்ம ஊருக்கு மேல ஏரோப்ளேன் பறக்குறோம் அப்படி பறக்கிட்டே ஓடுறது. என்னக்கா ஊருக்கு வெளியில வரைக்கும் போய் அனுப்பிட்டு போயிடுச்சுடா. இனி எப்போ இல்லடா, வாங்கடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ரிட்டர்ன் வந்த ஆளு நானு. ஓட்ட டவுசரை போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே ஏரோப்ளேனை விரட்டின என்ன அதே ஏரோப்ளேன்ல பட்டணங்கள் தாண்டி பட்டணங்கள், மாநிலங்கள் தாண்டி மாநிலம், தேசங்கள் தாண்டி தேசம். ஸ்மார்ட் போன்ல ஜூம் பண்ணி தேடாது. என் ஊர் உங்களுக்கு சிக்க அப்படி ஒரு சாதாரண கிராமம். அடுத்தவரை சோத்துக்கு கஷ்டப்பட்டு ஒரு சோத்து பறக்குடைய அருமை தெரிஞ்சு வர. அதான் சொல்றேன், ஓட்டு டவுசரை போட்டுட்டு ஓடிட்டு இன்னைக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு தேவையில்லை. ஏன் வெளிநாட்டுல இருந்து எனக்கு கால் வருது, I am busy. எனக்கு அந்த டேட் இல்லைன்னு என் அப்பா சொல்ல வச்சிருக்கிறார். என் அப்படிப்பட்ட ஒரு ஊழியனா பல ஆயிரங்களுக்கு முன்னால, லட்சங்களுக்கு முன்னால என்னை பயன்படுத்துறாரு. அந்த இயேசுவை தான் உனக்கு சொல்றேன். ஒன்னு சொல்லட்டுமா? நான் முந்தினாலே நீ பிந்தினாலே. நான் முந்தின ரசம், நீ பிந்தின ரசம். முந்தின ரசத்தின் மதுரத்தை பார்க்கணும், பிந்தின ரசம் மதுரம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா. நான் நினைச்சிருக்கிறேன், உன் அழைச்ச கர்த்தர் என்ன நினைக்கிற, ஏசப்பாவை என்ன நினைக்கிற? தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறிஞ்சிட்டு அப்பா கிட்ட வந்து பார். உன்னை குறிச்சு அவர் வச்சிருக்கிற திட்டம் உன் சிந்தனைக்கு அடங்காது. உன் சிந்தனைக்கு அடங்காது. நான் சொல்லட்டுமா? இத்தனை வருஷ ஊழியத்துல ஒரு பலிபீடத்தை நான் சுயமா முயற்சிச்சது இல்லை. I won't try. ஒரு நாள் நான் முயற்சிச்சு, அதாவது நானா ட்ரை பண்ணதில்லை. போயிடலாமா, நம்ம யாராவது கூப்பிடுவாங்களா, நமக்கு சான்ஸ் கிடைக்காதா, நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா? நோ. என் பொறுத்து என்ன தெரியுமா? அப்படி நான் சுயமா முயற்சிச்சா அன்னைக்கு செத்துறணும். நான் சாக மாட்டேன், சாக விரும்ப மாட்டேன். ஆனாலும் சுயமா முயற்சிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் என் மேல அழைப்பு, என் மேல அபிஷேகம் இருக்கு. ஆனால வாய்ப்புகள் என்ன தேடி வரும். எனக்குள்ள தேடி இருக்கு. தேடி கூட்டங்கள் என்ன தேடி வரும். நான் ஓடணுங்கிற அவசியம் இல்ல. உன்னை குறிச்சு அவ்வளவு பெரிய திட்டத்தை அப்பா சொல்றாரு. என்னையும் வீழ்த்த காதல் முயற்சிச்சு, வாலிப பெண்கள் முயற்சிச்சாங்க. பிசாசு எல்லாருக்கும் விரிக்கிற வலைதான் எனக்கு விரிச்சாங்க.
ஆனா ஒவ்வொரு முறையும் நான் இயேசுக்கு மட்டும் டிக்கெட்ஸே இல்லை. அவர் தான் என் எதிர்காலம், அவர் தான் என் ஃபியூச்சர், அவர் தான் என் ஆசை, அவர் தான் என் ஏக்கம், அவர் தான் என் எதிர்பார்ப்பு. நான் மற்றவங்களுக்கு ஒரு மாடலா, ஒரு மாதிரியா, ஒரு எக்ஸாம்பிளா இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டுவேன். எனக்குள்ள ஜீசஸ் இருக்கிறாருங்கிறத ப்ரூஃப் பண்ணுவேன். என் வார்த்தையில மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில அதை காட்டுவேன் அப்படின்னு நின்னேன். எங்க பாஸ்டர் என்ன பார்த்தா சொல்லுவாரு, உன்னை பார்த்தா எனக்கு பாயிண்ட் வருதுடா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிரச்சனை வருதுடாங்க. ஏன் பிரசங்கத்துக்கு அவர் ஜோம் பண்ணிட்டு வராதோ இல்லையோ, நான் ஜோம் பண்ணிட்டு போவேன். சர்ச்சில் அவ்வளவு ஆக்டிவா இருப்பேன். எல்லா வாரம் நிரந்தரமா ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். வாரம் வாரம் ஒரு இடத்துல உட்காருவேன். யாரா தூங்கு மூஞ்சின்னு பார்த்து அவங்க பக்கத்துல தான் உட்காருவேன். எங்க பாஸ்டர் எப்படா அல்லில சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணுவேன். தூங்குறாள் பக்கத்துல உட்காந்துருப்பேன். சோதரன் அவங்க காலுக்கு நேரம் என் வாயை ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். எங்க பாஸ்டர் அல்லியா மாறுவாரு, காலை கிழிச்சுட்டு போயிடும் அல்லையா உள்ள. எங்க பாஸ்டர் முதல் இல்லையா, நான் ரெண்டாவது இல்லையா, அவர் மூணாவது. அப்ப முடிக்கிறவனா அதுக்கு தூங்க நினைச்சாலும் தூங்க வராது. சைஸா பார்த்துட்டே இருப்பாரு. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் அங்க உட்கார்ந்து இருக்கும் போதே ஆளுகளை எழுப்புறான், இவனை நம்பி மைக்க கொடுத்தா சபைகளை எழுப்புவான். ரெண்டு பேருக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு கூச்சப்படுவேன், வெட்கப்படுவேன். இன்னைக்கு ஆயிரங்களுக்கு முன்னால என்ன கர்த்தர் நிறுத்துறாரு. நீங்க எல்லாம் அந்த சபைக்கு போயிருங்களா, உங்க அங்கெல்லாம் கூப்பிடுவாங்களா? எங்க அப்பா என்ன அங்க அனுப்பணும்னு பிளான் இருக்கிறப்போ கண்டிப்பா அவங்க நாங்க கூப்பிடுவாங்க, நான் அங்க போவேன்னு சொல்லுவேன். அப்படி தமிழ்நாட்டுல பிரபலமான கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட பெரிய பெரிய எல்லா சபைகளையும் இந்த சாதாரண கிராமத்தான கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துகிறார். இருக்கீங்களா? உன்னை உயர்த்தணும் முடிவுண்டான்னா எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. உன்னை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டானா எந்த பேயும், எந்த பிசாசும், எந்த மனுஷனும், எந்த அரசியல்வாதியும், எந்த அதிகாரியும் உன்னை தடை செஞ்சு நிறுத்த முடியாது. அல்லேலூயா சொல்லு. இந்த ஓட்ட டவுசர் ரசிச்சாங்களே அவரை உலகத்துக்கு காட்டணும். சொல்லுங்க, ஓட்ட டவுசரை ரசிச்சவரை உலகத்துக்கு காட்டணும். உலகத்துக்கு காட்டணும். சாட்சியா வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மாதிரியா வாழ்ந்து காட்டணும். இயேசு நல்லவர்களுக்கு நான் முன்மாதிரி, நான் ஒரு மாதிரி, நான் ஒரு எக்ஸாம்பிள். இயேசு பரிசுத்தர்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். இயேசு ரட்சகர்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். இயேசு உயர்த்துகிறவர்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். இயேசு எந்த மனிதனையும் உயர்த்துவாருங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். இயேசு ஏழைய உயர்த்துவாருங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். இயேசு ஒரு கிராமத்தான உயர்த்துவாருங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். இயேசு ஒரு ஓட்ட டவுசர உயர்த்துவாருங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். இயேசு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏறப்படையில துரத்திட்டு ஓடினவன பலமுறை ஏறப்படையில பறக்க வைக்கிறவர்னு சொல்றதுக்கு நான் ஒரு ஒன்று சொல்லட்டுமா? There is only one desire I have. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, இலக்கு. I need to preach the word of God in the parliament. இந்திய தேசத்தின் பாராளுமன்றத்தில் நான் பிரசங்கம் பண்ணணும், பண்ணுவேன். உனக்கு பொறாம, அதனால நீ கை தட்ட மாட்ட. That's my desire and destination. அது என் இலக்கு, அது என் விருப்பம். ஏன் அப்படி சொல்றேன்? கிராமத்துக்கு பட்டணத்துக்கு 1000 பேருக்கு 100 பேருக்கு மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிளா முன்மாதிரியா நிக்கணும்னு நினைக்கல. நான் இந்திய தேசத்துக்கு ஒரு முன்மாதிரியா எக்ஸாம்பிளா நிக்கணும்.
பாராளுமன்றத்துக்கு எப்படிங்க போவீங்க? ஃப்ளைட்ல சொல்லுங்க. அங்க போய் எப்படிங்க பேசுங்க? இதே மாதிரிதான். இல்ல நீ கேட்கறது புரியுது. ஒரு சிறைச்சாலையில் இருந்த யோசேப்ப ஒரே நாள்ல பார்வோனுக்கு முன்னால கர்த்தர் நிறுத்தினாரா இல்லையா? மீதியான் தேசத்துல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு மோசேய ஒரே நாள்ல கர்த்தர் பார்வோனுக்கு முன்னால அரண்மனையில கொண்டு வந்து நிறுத்தினாரா இல்லையா? சிறையிருப்பின் தேசத்தில் இருந்த ஒரு தானியேல, ஒரு சாத்ராக்க, ஒரு மேஷாக்க, ஒரு ஆபேத்நேகோவை, ஒரு நேபுகாத்நேச்சாருக்கு முன்னால நிறுத்தினாரா இல்லையா? ஒரு பவுல் அப்போஸ்தலனை ரோம பேரரசன் ராயனுக்கு முன்னால நிறுத்தினாரா இல்லையா? The same God, the same Jesus என்னையும் தேசத்தின் ராஜாக்களுக்கு முன்னால நிறுத்துவார். If you can believe, உன்னால விசுவாசிக்க முடியும்னா உன்னையும் அதே ராஜாக்களுக்கு முன்னால நிறுத்துவார். ஆராதிப்பே என் முழு பலத்தோடு தொடர்ந்து 2 மணி வரைக்கும் பேசுறேன்றாரு. எப்படி பேச போறாரு அப்படின்னு யோசித்து பார்க்க 1-2 பேர். அவர்களுக்கு சொல்லுகிறேன், நான் இன்னும் பிரசங்கத்திற்குள் வரவில்லை. சொல்லுங்க. ஆனால் இதுவரைக்கும் நான் 1 நிமிடத்தை கூட வீணடிக்கவும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. என்ன அவியானர் அப்படி கொடுத்து போறாங்க. அல்ல சொல்லுங்க. நீங்க எந்திரிச்சு போனாலும் போங்க, எனக்கு பிள்ளைங்க போதுங்க. அல்ல சொல்லுங்க. அவங்கள ஒரு வழி பண்ணிட்டா போதுங்க. ஏகோவா ஈரே, எங்கள் ஏகோவா ஈரே, எல்லாமே நீ பார்த்துக்கொள்ளு. ஏகோவா ஈரே, ஏகோவா ஈரே, எல்லாமே நீ பார்த்துக்கொள்ளு. எல்லாமே நீ பார்த்துக்கொள்ளு. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். You are the future for this nation. நீங்க தான் இந்த தேசத்தின் எதிர்காலம். ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? அப்பா சீக்கிரம் வர போறாரு. ரொம்ப சீக்கிரம் வர போறாரு. ரொம்ப சீக்கிரமா வர போறாரு. என் கால்குலேஷன்ல நம்ம யாரும் வருகையை கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் தோராயமா என்னுடைய கால்குலேஷன்ல இன்னொரு 5 வருஷமோ 6 வருஷமோ அதுக்கு மேல இந்த உலகம் இருக்கும்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா பொசுக்கு இப்படி சொல்லிட்டான், அப்ப நம்ம கல்யாணம் ஆகாதோ? மேபி அல்லையா சொல்லுங்க. அப்போ மேபி இருக்கலாம். உனக்கு கல்யாணம் ஆகுறது எனக்கு முக்கியம் இல்லை. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் வருவதான் எனக்கு முக்கியம். எனக்கு மூத்த மகன் சோதரான், அவனுக்கு 24 வயசு. அல்ல சொல்லுங்க. அப்போ அதனால நீங்க நிறைய பேரைய பிள்ளைகளா தான் இருப்பீங்க. சோதரான் என்னுடைய மூத்த மகனுக்கு 24. சோதரான் இன்னொரு 3 வருஷத்துல அவன் கல்யாணம் பண்ணலாமா? சோதரான் 27ல பத்திரிக்கை வச்சா வருவீங்களா? சோதரான் 27ல அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னா இன்னொரு 3 வருஷம் இருக்கு. ஆனா
என்னுடைய ஓவர் ஃபெய்த் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஆண்டு வந்துருவாரோன்னு நீங்க ஆமென் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லல. தட்ஸ் மை ஸ்ட்ராங் ஃபெய்த். அவனுக்கு கல்யாணம் நடக்கலாட்ட கூட பரவாயில்ல, எனக்கு அப்பா வரணும். அவன் கல்யாணம் ஆகி அவன் குழந்தை பிறந்து அது வந்து என்ன தாத்தான்னு கூப்பிடுவான். அது வரைக்கும் நான் இருப்பேனா? இங்கே தாத்தா மனசில் இருக்கிறீங்க, வாழுங்க. அல்லைங்க சொல்லுங்க. என்ன அவன் தாத்தான்னு கூப்பிடுற வரைக்கும் நான் இருப்பேனா தெரியல. அதுக்கு முன்னாடி அப்பா வந்துருவாரு, அவரு கூட ஏறி போயிடுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நாம சாக மாட்டோம். அல்லையா சொல்லாதவங்க வேணா நீங்க முன்னாடி போகலாம். அப்பா வரப்போறாரு. ஒரு இமை பொழுதுல மறுரூபமாக போறோம். அப்படின்னா அவர் வர்றதுக்கு முன்னால ஒரு ரிவைவல் வரப்போகுது, ஒரு எழுப்புதல் வரப்போகுது. ஆகாய் 2:7 சொல்லுது, 2:6-7 கொஞ்ச காலத்துக்குள்ள வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்திரையும் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவே. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் இதுல எத்தனை விஷயம் பாருங்க. அவர் வருவாராம், வர்றதுக்கு முன்னால சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுவாராம். விரும்பப்படுவதற்காக சகல ஜாதிகளையும் அசைப்பாராம். அசைவு, அந்த அசைவை தொடர்ந்து ஒரு எழுப்புதல். அதான் விரும்பப்படுவார், எழுப்புதல். அந்த எழுப்புதலை தொடர்ந்து அவருடைய வருகை. இதுக்கு நிறைய பேர் ஆமென் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதல் வேற நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. எனக்கு அவங்க மேலே சந்தேகம் இருக்கு. அவங்க ஆண்டுடைய பிள்ளையானதே சந்தேகமா இருக்கு. அப்போ ஒரு பெரிய அசைவு, ஒரு எழுப்புதல் வரப்போகுது. முழங்கால் யாவும் முடங்க போதும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய போதும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரப்போகுது. ஒரு கற்பனை கேட்டாத எழுப்புதல் இந்தியாவில் ஒட்டுமொத்த உலகத்திலே வரப்போகுது. பட்டணங்கள் கர்த்தர் ஆராதிக்க போகுது, கிராமங்கள் கர்த்தர் ஆராதிக்க போகுது, இளைஞர்கள் கர்த்தர் ஆராதிக்க போறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஆராதனை நடக்க போகுது, கலெக்டர் ஆபீஸ்ல ஆராதனை நடக்க போகுது, தெருக்கள் ஆராதனை நடக்க போகுது, சட்டமன்றங்கள் ஆராதனை நடக்க போகுது, பாராளுமன்றங்கள் ஆராதனை நடக்க போகுது, ராஜாக்கள் கர்த்தர் ஆராதிக்க போறாங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் நடக்க போகுது. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் உதிக்கிற ஒதிரத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். கடற்கரையின் திரளான ஜனக்கூட்டம் முன்வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை ரட்சிக்கப்படும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாமா. எழுப்புதலுக்காக முன்வைக்கப்பட்ட தீர்க்கதரிசன அதிகாரம் ஏசாயா 60ஆவது அதிகாரம் அது நடக்க போகுது. என்னடா இவன் 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் வந்துருவார் என்றான். அப்ப இதுக்கடையில இவ்வளவு பெரிய எழுப்புதல்ன்றான், அசைவன்றான். இதை சொல்றதுதான் நான் அதெல்லாம் சேர்த்து சொல்றேன். அப்போ அவர் வருகையும் வரப்போகுது சீக்கிரம். அவர் வருகைக்கு முன்னால் ஒரு எழுப்புதல் வரப்போகுது. அப்படின்னா அவர் வருகை ஷார்ட்னா எழுப்புதல் அதை விட ஷார்ட். ரொம்ப சீக்கிரமா எல்லாம் நடக்க போகுது. அல்லேலூயாவா. இப்ப நான் சொல்லட்டுமா? We are the right generation to shake the nations. தேசங்களை அசைப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட சரியான தலைமுறை நீங்க தான், நாம் தான். உங்க காலத்துல நாங்க இருக்கிறோம், எங்க காலத்துல நீங்க இருக்கிறீங்க. நம்ம காலத்துல தான் அந்த பெரிய அசைவு என்ன செய்ய போகுது உலகத்துல. சொல்லு 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 வரப்போதே. நம்ம சின்ன கூட்டம் தான், ஆனா 1000 பேருங்க போறோம். உங்களை தான் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த போறாரு. உங்க மூலமா ஒரு பெரிய அசைவு வரப்போகுது. உங்க மூலமா ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. உங்க கிராமமே கர்த்தர் ஆராதிக்க போகுது, தெருக்களே கர்த்தர் ஆராதிக்க போகுது, பட்டணங்களே கர்த்தர் ஆராதிக்க போகுது. உங்களால சபைகள் நிரம்பி வழிய போகுது. அல்லேலூயா. இன்னும் கூர்க்க மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க, போங்க அந்த பக்கம் வேகமா, டிஸ்டர்ப் பண்ணாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா சோதரம் போறக்கல்ல எங்கேயா தூக்கி எரிஞ்சிட போறேன். ஆமே சொல்லுங்க. நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்தில் கூர்க்கமா இருக்க. அல்லேலூயாவா. என்ன கவனிங்க. ஆமென். பெரிய ரிவைவல் வரப்போகுது. ஆண்டவரும் வரப்போறாரு. அப்ப இருக்கிறது கொஞ்ச காலம் தான். இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள தான் அது நடக்க போகுது. அப்படின்னா நம்மளை கொண்டுதான் அது நடக்க போகுது. You are the right Joshua generation. ஆமென். நீங்க தான் சரியான யோசுவா தலைமுறை. ஏன் அப்படி சொல்றேன்னு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? கானானை தருவேன், தேசத்தை தருவேன், கானானை தருவேன், தேசத்தை தருவேன்னு
ஆபிரகாம் காலத்திலே சொல்லிட்டார் ஆண்டவர். ஆபிரகாமுக்கே 12:7 சொல்லிட்டார், ஆதியாகமத்தில் தேசத்தை தருவேன். கவனிங்க. அப்புறம் ஈசாக்குக்கு சொன்னார், அப்புறம் யாக்கோபுக்கு சொன்னார், அப்புறம் மோசே காலத்துல சொன்னார், அப்புறம் யோசுவா காலத்துல சொன்னார். இப்போ பல தலைமுறைகளுக்கு முன்னாலேயே தேசம் கைக்கு வரும், தேசம் கைக்கு வரும், தேசத்தை சுதந்திரிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டார். ஆபிரகாம் காலத்துல இருந்து பிதாக்கள் நம்ம கையில தான், நமக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. நடக்கல, கிடைக்கல. கரெக்டா யோசுவா நாட்கள் வரும்போதுதான் பிதாக்கள் காலத்துல நடக்காததெல்லாம் யோசுவா காலத்துல நடந்துச்சு. 31 ராஜாக்களை யோசுவாவை கொண்டு வீழ்த்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை யோசுவா கையில கர்த்தர் கொடுத்தார். அப்ப தேசத்தை சுதந்திரிக்க தேவன் தெரிந்து கொண்ட கடைசி தலைமுறை யோசுவா தலைமுறை. இப்ப சொல்றேன், எழுப்புதல் வரும், எழுப்புதல் யாவும், முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் கர்த்தர் அறிக்கையிடும் அப்படின்னு நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய பிதாக்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு. அப்போ இந்த பைபிளை படிச்ச நம்முடைய பிதாக்கள் எல்லாருமே அவங்க காலத்துல எழுப்புதல் வரும், அவங்க காலத்துல ரட்சிப்பு வரும், அவங்க காலத்துல முழங்கால் எல்லாம் முடங்கிடும் அப்படின்னு அவங்க எல்லாம் நினைச்சாங்க, அவங்க எல்லாம் விரும்பினாங்க, அவங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்க, அவங்க எல்லாம் ஜெபிச்சாங்க. நடக்கல, பூரணப்படல, முழுமை அடையல. இப்போ ஆண்டவர் வரப்போறாரு. வர்றதுக்கு எல்லா காரியம் நடந்துட்டு இருக்கு. அந்தி கிறிஸ்து இவரா இருப்பாரா அவரா இருப்பாரா இப்ப கால்குலேஷன் போய்கிட்டு இருக்கு. யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பூமி அதிர்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, பாவம் பெருகி போச்சு, என்னென்னமோ இன்னைக்கு உலகத்துல நடக்குது. அப்போ ஆண்டவர் ரொம்ப சீக்கிரம் வரப்போறார். நம்ம தலைமுறையை தாண்டி இன்னொரு தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் வருகை தள்ளி போகாது. அப்ப நாம தான் கடைசி தலைமுறைனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிற தலைமுறையும் நாம தான். தேசங்களை சுதந்திரிக்க போற தலைமுறையும் நாம தான். எழுப்புதலை பார்க்க போற தலைமுறையும் நாம தான். ஆட்கள் காத்திருந்ததை அள்ளி தூக்க போற தலைமுறையும் நாம தான். எப்படி 31 ராஜாக்களை யோசுவா வீழ்த்தினானோ எதிரிகளை எல்லாம் வீழ்த்த போற தலைமுறையும் நாம தான். தேசத்தை தூக்க போற தலைமுறை நாம தான். பட்டணங்களை, கிராமங்களை, ஆயிரங்களை, லட்சங்களை அசைக்க போற தலைமுறை நாம தான். தட்டுறோம், தூக்குறோம், எழுப்புதலை பார்க்கிறோம். ஆமென் சொல்றோம், தேசத்தையும் சொல்ல வைக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. So you are the right generation. உன் காலத்துல தான் எழுப்புதல். என்ன எல்லாம் பயன்படுத்த போறா சொல்ல அதை கொண்டு. அதுதான் நான் நிறைய பேசிட்டேன். ஒரு சாராளையை பயன்படுத்தினார், ஒரு மோசையை பயன்படுத்தினார், திக்குவாய், ஒரு படிப்பறிவில்லாத பேதுருவை பயன்படுத்தினார், ஒரு ஆடு மேய்ச்ச தாவீதை பயன்படுத்தினார், 100 வயசு கிழமை ஆபிரகாமை பயன்படுத்தினார், ஒரு அடிமையா போன பெண்ணை எஸ்தரை பயன்படுத்தினார். எஸ்தரை ஒரு தேசத்துக்கு இல்ல 127 தேசத்துக்கு பயன்படுத்தினார். The same God, the same Jesus is in you. உனக்குள்ள அதே தேவன் இருக்கிறார், உன்னையும் மகனா பயன்படுத்துவார். உலகத்துக்கே நீதான் மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்க போற, நீதான் மிகப்பெரிய மாடலா மாதிரியா இருக்க போற. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. ஒரு பில்லி கிரகம் அமெரிக்க கண்டத்தை அசைச்ச ஒரு ரெய்னாட் பொம்கே ஆப்பிரிக்கா கண்டத்தை அசைச்ச ஒரு கேத்தரின் குல்மான் பல லட்சங்கள் அசைச்ச ஒரு பாலியாங்கிச்சோ தென்கொரிய தேசத்தை அசைச்ச ஒரு டிஜே தினகரன் இந்தியாவின் பல மாநிலங்களை அசைச்ச. அவங்க எல்லாம் அந்த மாதிரி என்ன மாதிரி சாதாரணமான ஆட்கள். ஆனா இப்ப சொல்லும்போது ஆணைன்னு சொல்லுவாங்க, பசிங்கார முறைக்க மாட்டாங்க. இருக்கீங்களா? ஏன் நீ அடுத்த பிள்ளைகிரகமா இருக்கக்கூடாது? ஏன் நீ அடுத்த காத்திரின் குல்மானா இருக்கக்கூடாது?
ஏன் நீ அடுத்த ரெய்னாட் போங்கேவா இருக்கக்கூடாது? இங்க நான் ஒவ்வொருவரையும் டிஜிஎஸ் நகரம் தான் பார்க்கிறேன். ஒன்று சொல்லட்டுமா? There will be no vacancy in the plan of God. தேவ திட்டத்துல வேகன்சிக்கு இடமே இல்லை. ஒரு மோசே போனா அங்க ஒரு யோசுவாவை தூக்கி உட்கார வைப்பார். ஒரு எலியா போனா அங்க ஒரு எலிசாவை தூக்கி உட்கார வைப்பார். ஒரு சவுல் போனா ஒரு தாவீதை தூக்கி அங்க உட்கார வைப்பார். ஒரு இயேசுவே போனாலும் அங்க ஒரு பேதுருவை தூக்கி உட்கார வைப்பார். அந்த பிதாக்கள் எல்லாம் சாதிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க பிளேஸ்ல நான் சொல்றேன்ல, ஒரு சாதாரண கூட்டத்துக்கு நான் பேசல. பரலோகத்துல இன்னைக்கு பிரசங்கத்துக்கு நீ கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு பிரசங்கத்துக்கு நீ கணக்கு கொடுக்கணும். இதுவரைக்கும் நீ யாரோ எவரோ உன் சிந்தையில எப்படியோ மற்றவங்க பார்வையில எப்படியோ, இன்னைக்கு உன் சிந்தனை மாறணும். இன்னைக்கு உன் சிந்தனை மாறணும். நான் சொல்றேன், சர்வ சாதாரணமா உன் மூலம் லட்சங்கள் ரட்சிக்கப்படுது. கற்பனை கட்டாத மிராக்கிள்ஸ் உன் மூலம் நடக்க போகுது. ஒரு பேதுருவை தான் இன்னைக்கு நம்ம பிரசங்கத்துக்கு ஆதாரமா நான் முன்னால நிறுத்தப்படும். மீன் பிடிச்சிட்டு இருந்த பேதுருவை மத்தேயு 4:19 ஆண்டவர் அழைக்கிறார். இதுவரை மீனை பிடிச்சிட்டு இருந்த, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்ப அப்படின்னு அழைச்சார். 4:19 லூக்கா 5:10 ஆண்டவருடைய அழைப்பு பேதுருக்கு வருது. லிசன் மீ. உங்களை சிரமப்படுத்துற மாதிரி எல்லாம் பிரசங்கம் பண்ணவே மாட்டேன். உனக்கு புரியலன்னா நான் பிரசங்கத்தை நிறுத்திடுவேன். தோதரா, உனக்கு புரியாத மாதிரி எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. தோதரா இருக்கீங்களா? பெரியவர்கள்லாம் ஒரு சிலர் இருப்பாங்க, எனக்கு அவங்க பிரச்சனையே இல்லை. தோதரா, என்னுடைய முக்கிய கோல் நீதான். வாலிபர் கூட்டம் தான் என்ன கூப்பிட்டாங்க. அல்லையா சொல்லுங்க. அதனால உனக்கு தான் நான் பேசுறேன். பேதுருக்கு அழைப்பு வந்துச்சு. 3 வருஷம் அவனை கூட வச்சிருந்த. எல்லா அற்புதங்களையும் பார்த்தான், எல்லா பிரசங்கங்களையும் கேட்டான். சில அற்புதம் அவனுக்கே நடந்துச்சு. படகுல பயணப்பட்டு போகும்போது ஒரு முறை இயேசு படகுல இருந்தார். திடீர்னு பார்த்தா பயங்கர காற்று, புயல் அடிக்குது, படகே கவிக்கிற மாதிரி இருக்குது. இயேசுவை எழுப்புறாங்க. நாங்கள் மடிவு போகுது உமக்கு. இயேசு எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அதட்டினார். எல்லாம் அமைதியாயிடுச்சு. இயேசு இவ்வளவு பெரியவரா? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படி. அப்படி அற்புதத்தை பார்த்தவன் ஒரு முறை இயேசு கடல் மேல நடந்து வர பேதுருக்கு ஒரு ஆசை. நானும் இந்த கடல் மேல நடக்கணும். நான் தேவன், நான் தான் நடக்கணும். நீ பொடுசு, நீ சின்ன பையன், நீ உலகத்தான், நீ மனுஷன், நான் சர்வ வல்லவர், பரலோகத்தின் நீலாம் நடக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. விரும்பிட்டீல? ஓகே, பெர்மிஷன் கிராண்டட், வாக் அப்படினாரு. அவனும் கடல் மேல சொல்லு, கடல் மேல அவ்வளோ அற்புதத்தை ரசிச்சவன் ருசிச்சு. இப்போ இயேசுநாதரை சிலுவையில் அடிக்க போறாங்க. அவரை பிடிச்சிட்டாங்க. மத்திய 26 69 70 வரைக்கும் நீ குறிச்சு வச்சுக்கோ. என்ன கவனி. 3 முறை இயேசுநாதர் யாருமே தெரியாதுன்னு என்ன செய்யறான்? மறுதலிக்கிறான். பயந்துட்டான். தன்னையும் கொண்டுவாங்களோ, இயேசுவே சிலுவையில் அடிச்சுட்டாங்களே, நம்மளையும் சிலுவையில் அடிஞ்சிருவாங்களோ, நீ அந்த குரூப்ல இருந்தாள், அந்த குரூப்ல இருந்தாள் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே, பொம்பளையாடும் சொல்றாளே, ஆத்தாடி செத்தமுடா அப்படின்னு பயந்துட்டான். அதனால இயேசு யாருமே எனக்கு நான் ஒதுங்கிக்கிறேன். நான் இயேசுவோட இருக்க விரும்பல, அவர் கூட்டத்தில் இருக்க விரும்பல, சபையோட இருக்க விரும்பல. எனக்கு மாம்சம் முக்கியம், என் சரீரம் முக்கியம், என் பிள்ளைங்க முக்கியம், என் குடும்பம் முக்கியம், என் தேவை முக்கியம் அப்படின்னு ஒதுங்கிக்கிறான். ஒரு கட்டத்துல இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. யோவான் 19 அதிகாரத்துக்கு வந்தா என்ன நடக்கு? சோதரா
20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஒரு பூட்டப்பட்ட அறை, அந்த அறைக்குள்ள போய் மற்றவங்களோட சேர்ந்து பேதுரு என்ன செஞ்சுக்கிட்டான்? ஒளிஞ்சுக்கிட்டான், பயந்து. உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய ஆளு, இயேசு யாருன்னு சொல்ல வேண்டிய ஆளு, இயேசுக்காக ஓட வேண்டிய ஆளு, பிரகாசிக்க வேண்டிய ஆளு ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ள போய் லாக் ஆயிடுச்சு. அங்கே இயேசு வந்தார். பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. whenever Jesus comes, wherever Jesus comes, there will be the encouragement. எப்பெல்லாம் இயேசு வர்றாரோ, எங்கெல்லாம் இயேசு வர்றாரோ, அங்கே நம்மை அவர் உற்சாகப்படுத்துவார். சரி, அதையும் தாண்டி இப்ப என்ன நடக்கு? யோவான் 21ஆம் அதிகாரம். யாராவது ஒருத்தர் தோத்துறாங்க. ஒரு 2 வசனம் படிக்க போறோம், அதுக்கிடையில எனக்கு தண்ணி கொடுக்க போறாங்க, நான் குடிச்சிட்டு போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் வாசிங்க பாப்போம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். வெரி குட். ஏங்க மறுதளிச்சா ஒரு இடத்துல, சரி விடு, மனங்க சேர்ந்து அழுதானா, சரி விடு. அதுக்கு பிறகு அறை வீட்டுக்குள்ளவே ஒழிச்சுக்கிட்டான். அப்போ இயேசு உள்ள வந்து பேசுறார், சரி விடு. அதுக்கு பிறகு அதே 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல 2வது ஒரு முறை 8 நாளைக்கு பிறகு அதே அறை வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சு, அப்பவும் வர்றாரு, பேசுறாரு. இப்போ 21ஆம் வசனத்துல இப்படி எந்திரிச்சு ஆளாளுக்கு போற மாதிரி பேதுரு எந்திரிச்சு, இவங்களாவது வாழ்க்கை தனியா போனாங்க, அவன் கூட கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி பழைய வாழ்க்கைக்கே என்ன செஞ்சுட்டான்? உயிர் தெழுந்தவர் 2 முறை தரிசிச்ச பிறகும் பேதுரு என்ன செஞ்சுட்டான்? போடா போ போ, என்ன மறுதளிச்சது பத்தலன்னு 2 முறை நீ அடைஞ்சிருந்த வீட்டுக்குள்ள நான் உள்ள வந்து உன்னை என்கரேஜ் பண்ணியும் பத்தலன்னு, என்னை விட்டுட்டே நீ பழைய வாழ்க்கைக்கு போறியா? உன்னை எங்கிருந்து அழைச்சனோ, எங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டனோ அதே இடத்துக்கு போயிட்டியா? என்னை காயப்படுத்தணும், என்னை ஹர்ட் பண்ணணும், அதான் உன்னுடைய பெரிய நோக்கமா? வா, நீ என்ன எனக்கு என்ன? உன்ன மாதிரி 1000 பேர் இருக்கிற ரெடி பண்ண என்னால முடியும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிருந்தா செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் அப்படி அதே பேதுருவை தேடி விடிய காலமான போது இயேசு கரையிலே வந்து நின்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அப்புறம் நிறைய கான்வெர்சேஷன் எல்லாம் போகுது. குறிப்பா 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம் படிக்க வேணாம். இவர்கள் எல்லாரிலும் நீ என்மேல் அன்பா இருக்கிறாயா? திரும்ப என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? நம்ம கருப்பொருள் என்ன? இப்ப வா மேட்ருக்கு நான் முடிக்க போறேன். ஏன் பேதுரு, உன்னை எதுக்கு அழைச்சேன்? உன்னை குறிச்சு என்ன திட்டத்தை நான் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கேன், என் கூடவே வச்சிருந்தேன், அற்புதத்தை பார்க்க வச்சேன், ஏன் உன்னையும் அற்புதம் செய்ய வச்சேன், கடல் மேல நடக்க வச்சேன், உனக்கு தனியா வாக்குத்தத்தம் வர கொடுத்தேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தருவேன். நீ பூமியில கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில், நீ பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில். இந்த கல்லின் மேல் சபையை, பாதாளத்தின் வாசல்கள் அதை. 16, 18, 19 இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை உனக்கு கொடுத்தேன். உன்னை பத்தி பெரிய எதிர்கால திட்டத்தை நான் வரைஞ்சு வச்சிருக்கிறேன்.
நீ ஒரு பிரசங்கம் பண்ண போற, அதுல 3000 பேர் ரட்சிக்கப்பட போறான். அடுத்த பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட போறான். உன் நிழற்பட்டு வியாதிக்காரன் சுகமடைய போறான். ஒரு ஐதேயா என்ற திமிர்வாதக்காரன் உன்னால எழும்ப போறான். ஒரு அலங்காரவாசல் சப்பானி உன்னால எழுந்து நடக்க போறான். செத்து போன தவித்தாள் உன்னால உயிரோடு எழும்ப போறான். அப்படிப்பட்ட ஃபியூச்சரை உனக்காக நான் வச்சிருக்கேன். உன் கூட இருக்கிற மற்ற சீசர்களுக்கு நீ ஒரு பலனா, முன்னால நின்று அவங்களை நடத்துறவனா, ஒரு என்கரேஜ் பண்றவனா, தைரியப்படுத்துகிறவனா, ஒரு மாதிரியா, ஒரு எக்ஸாம்பிளா, லீட் பண்றவனா இருக்கிறத விட்டுட்டு இப்படி போய் பழைய வாழ்க்கையில, தொலைச்ச வாழ்க்கையில, கடற்கரையில, மீன் பிடிக்கிற இடத்துல திரும்பவும் எதை விட்டுட்டு வந்தீரோ, எது வேண்டான்னு தூக்கி எரிய சொல்லணும், அதே இடத்துல போய் திரும்பவும் நிக்கிறியே. இதுதான் மாதிரியா? நீ போறது பத்தாது, உன் கூட கொஞ்சம் சீசர்களை கூட்டு போயிருக்கிய. உன்னால அவன் இட மாட்டானா? உன்னால அவன் பலவீனப்பட மாட்டானா? அவன் உன்னால பலனாகணும் அப்படிங்கிறத விட்டுட்டு உன்னால அவன் பலவீனப்படுற மாதிரி நீ வாழ்றிய. உன்னால அவன் தைரியப்படணுங்கிறத விட்டுட்டு அவனை அதைரியப்படுத்துறாளா நீ நிற்கிறீ என்று பேதுருவை கேட்ட தேவன் இன்றைக்கு பகல் நேரம் நம்மோடு பேசுகிறார். நீ யாருக்கு எந்த மாதிரியாக இருக்கிறாய்?